2024 அக்ஷயத்திரியை என்னுடைய வந்து உங்களுடைய காட்சி விருப்பமுடைய எங்களிடம் நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான கோபம் அதற்காக இருந்த சக்கரவர்த்தியை நாங்கள் கொண்டாடுகிறோம். நாம இந்த சக்கரவர்த்தி என்கிறத இந்த வருடம் சப்தாகம் வேற எந்த ஒரு விஜயகரமான ஒரு நிகழ்ச்சியும் எடுக்க வேண்டாம். அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்த சமயத்துல நமக்கு இது தெரியாது. ஆனா இதெல்லாம் நடக்கிறது பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிரசங்கம் ஆட்சி சம்பந்தம் நம்முடைய திக்விஜயம் ஆனந்தகிரியம் லக்ஷ்மணசூரி பகவத்பாதாபிதி பகவத்பாதாவுடைய திக்விஜயங்கள் எப்போ காலையில் இந்த மக்கள் ஸ்தாபனம் இந்த விக்கிரியத்தை நமக்கு நம்மளுடைய சென்னை அதுல இப்போ ஆன்லைனாவே டிஜிட்டல் பிரம்மஸ்ரீ கௌஜன்யகுமார் சாஸ்திரிகள் நம்முடைய ரொம்ப வாழ்வோம் படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து மீனாட்சி ரொம்ப கஷ்டம். மீனாட்சி ரொம்ப கஷ்டம். இந்த மீனாட்சி பயிற்சியக்கூடிய இடம் ரெண்டே ரெண்டு இடம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து வேளாதி, ஒன்று வந்து அந்த ரெண்டு இடத்துல பயிற்சி இந்த தேசியம் வந்தா அப்படின்னு சொன்னா அதுல வேளாதியில மீனாட்சி போன வருடம் படிக்கிறதுக்கான முன்னாடி ஒரு 3 வருடம் செலவழிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 6 வருடம் தனியாக இதெல்லாம் நல்லா படிக்கிறாங்க. இவ்வளவு படிச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய போகலாம். அந்த மாதிரி நம்ம படிச்சு போன வருடம் சூப்பர் டாக்டர் நல்ல
பன்னெண்டாவது கிளாஸில் வாழ்க்கையில் எந்த விதமான சௌகரியத்தையும் அடையவே இல்லை. எந்த விதமான சௌகரியத்தையும் படிக்கிறது பாடலை போடுறது, படிக்கிறது பாடலை போடுறதுதான் அதே விளக்கமாக இருந்து எல்லாரும் பாடத்தை பெரிய வாழ்க்கை ஜீவனுக்கு கொஞ்சமாக ரொம்ப பெரிய வாழ்க்கை பிரியாமல் இருக்கிறார் பிரியாமல் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கணும் அதை சொல்லப்பட அவருடைய குழந்தைகளை எல்லாம் கேட்டு வரையும் இதுல ஒரு 5 நிமிஷம் இன்றைய தினம் என்னுடைய நாட்டில் 71வது விகாரியாக நமக்கு ஆதரவு ஸ்ரீ சத்ய சந்திர சேகரேஸ்வர ரொம்ப வருஷமா அந்த ஊருடைய அதனால அதுவும் ஜென்மம் கிடைக்கணும் ஆகிட்டு அது ஒரு சக்தியாக நமக்கு இவாளுக்கு வந்திருக்கக்கூடிய வெளிவாருடைய இப்படியே அவருக்கு 21 வயது குழந்தைகளுக்கு அந்த இடத்துல வந்துருக்க இப்படியே அவருக்கு 4 வாரம் அதிகம் 4 வாரம் வந்திருக்க ஆசிரம் வந்திருக்க இவர் இன்னும் பின்னாடி எப்படி வருவார் அந்த அன்னைக்கு ஒரு சந்தேகம் நமக்குலாம் வந்த வேண்டாம்ங்கிற சத்தியம் அவர்தான் அப்படின்னு சொல்றார். என்னோட விஷயம் வந்திருக்கக்கூடிய பிரியாணி தான் என்னோட வந்திருக்கக்கூடிய பிரியாணி 71வது பிரியாணி சாயங்காலம் 7வது நேரம் 1வது சத்திய 71 அதாவது 71வது பிரியாணி பகவான் தொடர்ந்து அவருக்கு அது இன்னொரு காரணம் மக்கள் எல்லாரும் நல்ல சங்கர அதனால கோவிந்த ஒருவதை சொன்னார்கள். கோவிந்த ஒருவதை இவருக்கு நாமகரணம் பண்ணும்பொழுது அவர் ஏற்கனவே சாட்சியா பரமேஸ்வரனாக இருக்கிறனாலும் நல்லது பண்ண போறவர்களாக சங்கராலும் அவருடைய அப்பா பேருக்கு சங்கரா இருக்கிறனாலும் அந்த சங்கரங்கிற நாமாவே உங்களுக்கு யோகமாக அதனால இவருடைய பூர்வாசம் வந்து எடுத்து சத்தியா ஆரம்பிச்சு ஒரு 5-6 பேர் தான் வந்து கிடையாது ஆலயத்தில் மகா ஆலயம் ஒரு 5-6 பேர் அதனால எப்படி பூர்வாசனுடைய பேரை விடாமல் இருந்தாலும் அதனால பாலதீவாலுமே பூர்வாசம் சங்கரம் தான் பேரு. அந்த சங்கரங்கிற பேருக்கு அதனாலேயும் பெரியவாய்களுக்கு சத்தியங்கிற பெயர் எடுத்து சத்திய சந்திரசேகரோட 7
मे प्रयच्छ श्री गुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम्। दृशिस्कन्दमूर्तिः श्रुतौ स्कन्दकीर्तिः मुखे मे पवित्रं सदा तच्चरित्रं। करे तस्य कृत्यं वपुस्तस्य भृत्यं गृहे सन्तु लीनाः ममाशेषभावाः। நமோ நமः. இன்னைக்கு ரொம்ப சுதினம் அப்படின்னு எல்லா நாள்லையும் சொல்லிதான் ஆரம்பிக்கிறது வழக்கம். வாஸ்தவத்துல இன்னைக்கு ரொம்ப சுதினமா இருக்கு. இன்னைக்கு அக்ஷய திருத்தீய. நம்மளுக்கு காஞ்சி காமகோட்டி பீடத்துல அண்ணா சொன்ன மாதிரி புது குருமார்கள் வந்து சேர்ந்திருக்கா. அதுலேயும் நம்மளுடைய இந்த குரு ஸ்மரணம் அப்படிங்கிறது பரணிதர அண்ணா ரொம்ப நல்லா சொன்னா. ஒரு தடவைக்கு 6 தடவையா 6 விதமா சொல்லி குரு ஸ்மரணத்தை பண்ணிண்டா அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு நாம எடுத்துருக்க விஷயம் சங்கர திக்விஜயா. இந்த சங்கர சரித்திரத்தை சொல்றதுக்கு பல கிரந்தங்கள் இருக்கு. அதுல எனக்கு சொல்ல சொன்ன கிரந்தம் வந்து லக்ஷ்மணசூரிங்கிற வித்வான் எழுதியது பகவத் பாதாபியுதயம் அப்படின்னு பேரு. அதுல இருந்து சொல்ல சொல்லியிருந்தா. ஆனா அது ரொம்ப சுருக்கமா இருக்கவே சங்கர திக்விஜயத்தை ரொம்ப நன்னா விவரிச்சு எழுதியிருக்கக்கூடிய கிரந்தம் ஆனந்தகிரியம் தான். அனந்தானந்தகிரி அப்படிங்கிறவ எழுதினதான ஆனந்தகிரியம். அதனால ரெண்டுத்தையும் நான் எடுத்துட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுல நாம முதல்ல ஒரு 2-3 விஷயத்தை தெளிவுபடுத்திண்டு அதுக்கப்புறம் நாம இந்த திக்விஜயத்தை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த திக்விஜயம்னா என்னது? திக்குன்னா நமக்கு தெரியும், திக்குகள். விஜயம்னாலும் தெரியும், வெற்றி. அப்போ இங்க எந்த விஷயத்தை திக்விஜயத்தை அப்படி திக்விஜயங்கிற பதத்தினால சொல்ல வரா அப்படின்னு கேட்டா, நம்ம ராஜாக்களுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது நம்ம பார்த்துருப்போம். ராஜா ஒவ்வொரு திக்கா போயிட்டு அங்கங்கே தேசங்களை தன்னுடைய படை பலத்தினால பிடிச்சு தன்னுடைய ஆளுமையை அங்க செலுத்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதைத்தான் நாம திக்விஜயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி நாம இங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்டா,
ஆச்சாரியாளுக்கு என்ன நிலம் தேவையா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே தேவையே இல்லை. யாரையும் ஆளுமை பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. அப்போ இந்த ஆச்சாரியாளுடைய திக்விஜயம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, வாதத்தினால மற்றவர்களை ஜெயிக்கிறது. அதைத்தான் நாம இங்க திக்விஜயம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த திக்விஜயத்துல ஒரு சிறப்பு உண்டு. அதாவது நாம முன்னாடி ஒரு திக்விஜயம் சொன்னோம், ராஜாக்களை வெற்றி கொள்ளுதல் அப்படின்னு. அதை காட்டிலும் இந்த திக்விஜயத்தை என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, நீங்க நல்லா பார்த்தா தெரியும். ராஜாக்கள் திக்விஜயம் பண்ணும் பொழுது ஜெயிக்கிற ராஜா ஒருத்தர் இருப்பார், அதற்கு எதிரில் தோக்கிற ராஜா ஒருத்தர் இருப்பார். ஆனா இந்த திக்விஜயத்துல, பகவத் பாதால் பண்ண திக்விஜயத்துல தோத்தவன் யாருமே கிடையாது. எப்படி அது? அப்ப எப்படி திக்விஜயம் ஆகும் அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிச்சா தெரியும். பகவத் பாதால் வாதம் பண்ணினார். வாதம் பண்ணி என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டா, எதிரில் ஒரு துர்மதத்தை பிடிச்சுண்டு அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய அந்த அஜ்ஞானம் இருக்கே, அந்த அஜ்ஞானத்தை போக்கிட்டார் அப்படின்னா, நம்மளுடைய பார்வையில அவன் தோத்து போயிட்டான், வாதத்துல தோத்து போயிட்டான். ஆனா வாழ்க்கையில அவன் ஜெயிச்சுட்டான், ஜீவனத்துல ஜெயிச்சுட்டான். நினைச்சு பாருங்க, அந்த வாதத்துக்கு வந்தவன் பகவத் பாதால் கிட்ட ஜெயிக்கலன்னா ஜீவனத்தை தோத்து போயிருப்பான். அப்போ அவன் தோத்து போய் ஜெயிச்சுட்டான். இங்க பகவத் பாதால் சொதகா ஜெயிச்சுட்டார். அப்போ இங்க தோத்தவன் யாரு? யாருமே கிடையாது, எல்லாருமே ஜெயிச்சவாதான் இல்லையா? அப்போ நம்ம இந்த ராஜாக்கள் பண்ணினதான திக்விஜயத்துக்கும் பகவத் பாதால் பண்ண திக்விஜயத்துக்கும் என்னடா வித்தியாசம்னா, இங்க யாருமே தோத்தவா கிடையாது, எல்லாருமே வெற்றி பெற்றவாதான். ஒருவேளை யாராவது நான் வெற்றி பெற்றேன்னு எதிரில் இருக்கிற வாதம் பண்றவன் சொன்னான்னா அவன் வாழ்க்கையில தோத்து போனவன் அர்த்தம். அப்போ இங்க ஜெயிக்கிறது தான் வெற்றி, தோக்கிறது தான் வெற்றி. இந்த இடத்துல இதுதான் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ நமக்கு சந்தேகம் வரும், இவர் ஏன் அந்த திக்விஜயத்தெல்லாம் பண்ணணும், ஏன் வாதத்துல வெற்றி பெறணும், இவருக்கு ஏதாவது ஒரு கிரெடிட் வேண்டி இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கருணை தான். துர்மார்க்கத்துல போயின்னு இருக்கானே, இவனை சரிப்படுத்தணுமே, சரிப்படுத்துறது தானே நம்மளுடைய வேலை, அதுதானே குருவினுடைய ஒரு வேலை, அதைத்தான் பண்ணினார். அதனால நமக்கு திக்விஜயம் அப்படின்னா என்னன்னு இப்ப புரிஞ்சிடுச்சு. சரி, அப்படி பார்த்தால் இவர் எத்தனை மதங்களை வென்று இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு இந்த கிரந்தத்தை படி பார்த்தோம்னா த்விசப்ததி மத உச்சேத்ரே நமகான்னு நாம நாமாவளியில சொல்லிட்டு இருக்கோம். என்ன அர்த்தம் அதற்கு? 72 மதங்களை வென்றவர். அந்த இடத்துல நம்ம உச்சேத்ரே நமகான்னு பதத்தை பிரயோகிக்கிறார். இந்த உச்சேதனம்னா என்னது அப்படின்னு கேட்டா, நாம ரொம்ப பிரசித்தமா ஸ்லோகங்களை கேட்டிருக்கோம். சர்வ விக்னச்சிதே தஸ்மை கணாதிபதயே நமகான்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அங்க சர்வ விக்னச்சித் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா விக்னங்களையும் போக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அதே பதம் தானே இங்கேயும் இருக்கு. அப்போ நாம என்ன பண்ணலாம்? திசப்ததி மத உச்சேத்ரே நமஹா அப்படிங்கிற பதத்துக்கு 72 மதங்களை போக்கினார், நாசமாக்கினார் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாமா? கேட்டா பண்ணக்கூடாது. மேலோட்டமா பார்த்தா அப்படி நமக்கு தெரியறது, அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. எல்லாரும் சொல்லும் பொழுது அப்படி சொல்லிடுறோம். இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 72 மதங்கள்ல சிலது ஆஸ்திக மதம், சிலது நாஸ்திக மதம். இந்த ஆஸ்திக நாஸ்திக அப்படிங்கறத நாம எப்படி பிரிக்கிறோங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஆஸ்திகம்னா என்னது சொல்லிட்டு இருக்கோம்? கடவுள் இருந்தால் ஆஸ்திகம் அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி கணக்கில் இல்லை. வேதைக பிராமான்ய அபியுபகந்திருத்துவம் அப்படின்னு நம்ம இதை சாஸ்திரத்துல சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த தர்மங்களுக்கு எல்லாம் வேதம்தான் மூலம், அதை மூலமாக கொண்டு ஸ்மிருதிகளும் சிஷ்டாச்சாரமும் வந்திருக்கு. அப்போ யாரு வேதத்தை பிரமாணம்னு ஒத்துக்கிறானோ அவன் ஆஸ்திகன், அதை ஒத்துக்காதவன் நாஸ்திகன். இப்படின்னு தான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்ப 72 நாம சொல்றோமே, இந்த 72 மதங்கள்ல சில மதங்கள் வேதத்தை பிரமாணமாக கொண்டவைகள். அப்போ 72 மதங்களை இவர் நாசமாக்கினார்னு சொன்னா அது எங்க போய் நிற்கும் தெரியுமோ?
வேதத்தை பிரமாணமாக கொண்ட மதத்தை நிராகரித்தார், அதாவது வேதத்தை நிராகரித்தார் அப்படின்னு ஆய்வுகளும். இது நமக்கு ஒத்துக்க முடியுமோ? இவரே உபனிஷத் சாரமான அத்வைத தத்துவத்தை தான் நிலைநாட்ட வந்தார். அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நிலைநாட்ட வந்திருக்கார். ஆனால் இவர் வேதத்தை கண்டிச்சார். இது எங்கேயா சரிப்பட்டு வருமோ? அப்போ நம்ம இந்த 72 மதங்களை உச்சேதம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, உச்சேத பதத்துக்கு சம்ஸ்காரம் செய்தார், அதை ஒழுங்குபடுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னா என்னது? சில மதங்கள் போகிற வழி சரியில்லை, சில மதங்கள் அவர்களுடைய லட்சியம் சரியில்லை. எப்படி நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்ப நாம ரொம்ப கர்ம மார்க்கத்தை கொண்டாடுறோம்னு வச்சுப்போம். மீமாம்சகால் அது வேதத்துல சொல்லப்பட்ட கர்ம மார்க்கத்தை தான் கொண்டு போயிட்டு இருக்கா. அவர்களுடைய வழி சரியானது, ஆனால் லட்சியம் போதுமானது இல்லை. ஒரு கட்டத்தோட நிக்க போயிடா, ஸ்வர்க்கம் முதலியதோ அதோட நின்று போயிடுறான். அதுக்கு மேல இருக்கக்கூடிய பரம்பொருளை அடைகின்றதான அந்த லட்சியத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அப்போ அவர்களுக்கு நாம காட்ட வேண்டியது வழியா அல்லது லட்சியமா அப்படின்னு கேட்டா, லட்சியத்தை தான் காட்டணும். வழி அவர்கள் சரியா தான் போயிட்டு இருக்காங்க, எந்த தோஷமும் இல்லை. இன்னும் சில மதங்கள்ல வழியே சரியில்லை. அவர்களுடைய வழிபாடோ அவர்கள் கர்மாவை விட்டு விட்டு கிட்டத்தட்ட நாஸ்திகம் மதம் மாதிரி இருந்துட்டு பிரவர்த்திக்கிறார். அப்ப அவர்களுக்கு வழியையும் நாம காட்டணும். அதைத்தான் இதை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பகவத் பாதால் அதைத்தான் பண்ணினார். அப்போ இங்க த்விசப்ததி மத உச்சேத்ரே நமகான்னு சொன்னால், இந்த உச்சேதனம் அப்படிங்கிறது நாசனம்னு அர்த்தம் கொண்டால், சில மதங்களை, ஆஸ்திக மதங்களை தவிர இருக்கக்கூடியதான துஷ்ட மதங்களை நாசம் செய்தார்னே வச்சுக்கலாம். அதை தவிர்த்து வேத மார்க்கத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய, அத்வைதத்தை ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய மதங்களை ஒழுங்குபடுத்தினார் அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டால் நமக்கு என்ன சொல்லலாம்? த்விசப்ததி மத உச்சேத்ரே நமஹா. இங்கேயும் இன்னொரு கேள்வி வரும். 72 மதங்களையும் இவர் தான் எப்படி நாசம் பண்ணார், இவர் தான் ஒழுங்குபடுத்தினாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். எப்படின்னு கேட்டா, இவருடைய அவதாரத்துக்கு முன்னமே குமாரில பட்டர் வந்தாச்சு. குமாரில பட்டர் மீமாம்சகர். அவர் என்ன செஞ்சிருக்காரு? இவர் வரதுக்கு முன்னாடியே ஜெயின, ஆர்ஹத, பௌத்த, சார்வாக மதங்கள் எல்லாத்தையும் கண்டிச்சுட்டார். அதை கண்டிச்சதுனாலதான் அவர்களிடம் கற்ற வித்தியை வைத்துக்கொண்டு அவர்களை கண்டித்தேன் என்பதனால்தான் அவர் என்ன பண்ணார்? தன்னை சிரமப்படுத்தினார். அப்போ நமக்கு என்ன தெரிகிறது? பகவத் பாதால் வருவதற்கு முன்னாடியே சில மதங்களை ஒழுங்குபடுத்துவதோ அல்லது இல்லாமல் செய்வதோ ஆகிவிட்டது. அப்போ இவருக்கு எப்படி 72 மதங்களை ஒழுங்குபடுத்தினார், நாசம் பண்ணினார், அந்த கிரெடிட் எப்படி இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, அங்கதான் நம்ம கவனிக்கணும். அவருடைய அந்த ஆவிர்பாவம் இருக்கே, அதனுடைய திக்விஜயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இவர் யாருடைய ஸ்வரூபம்? பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். அவர் என்ன பண்றார்? நான் பூமியில் அவதரிப்பதற்கு முன்பாகவே சுப்பிரமணியா நீ முன்னாடி அவதாரம் செய்து எனக்கு வேண்டிய உதவிகளை செய் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த மதங்கள் எல்லாம் நீ இல்லாத பண்ண முடியுமோ அதை பண்ணிடு. இப்படி சொல்லி யார் சொல்றார்? இத பரமேஸ்வரன் சொல்றார். நாம ஒரு சின்ன லௌகிக உதாரணம் பார்க்கலாம். ஒரு அதிகாரி தன் கீழே இருக்கக்கூடிய ஒரு வேலை ஆட்களை அழைத்து ஒரு வேலை செய்ய சொல்றார். ரொம்ப நன்னா வேலை செஞ்சுட்டான். இப்போ எல்லாரும் பாராட்டுறதை யாரை பாராட்டுவான்னு கேட்டா, அந்த அதிகாரியை தான் பாராட்டுவா. வேலை செஞ்சது கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள். ஆனா பாராட்டு யாருக்கு? அந்த அதிகாரிக்கு. எப்படி அது தகும் அப்படின்னு கேட்டா, இத சாஸ்திரத்தை என்ன சொல்வோம்? தத் காரிய காரித்துவம் அப்படின்னு சொல்வோம். அப்படின்னு என்னது? அந்த வேலையை செய்ய சொல்கின்ற கர்த்தா அவன். அதனாலதான் அந்த கிரெடிட் அவருக்கு போய் சேருது, தோஷமே கிடையாது. அப்படி பார்த்தோன்னு சொன்னா, பரமேஸ்வரன் தான் தன்னுடைய மகனாகிய சுப்பிரமணியரை முன்னமே பூமிக்கு செல்ல வைத்து, இதை தவிர ஆதிசேஷன் முதலியவர்களை செல்ல வைத்து மற்ற மதங்களை ஒழுங்குபடுத்தி அல்லது இல்லாமல் ஆக்கி அதன் பிறகு ராஜ மார்க்கத்தில் நடக்கிறார். எல்லாரும் வழி போட்டு ஜம்முன்னு ரோடு ரெடி பண்ணியாச்சு. இவர் வந்து ரொம்ப சுகமா போறார். அதனால தான் இவருக்கு 72 மதங்களையும் உச்சேதனம் செய்தார் என்ற பெயர். இவரே பண்ணினானா? இவரே பண்ணல, மற்றவாளும் பண்ணிருக்கா. இவருடைய தூண்டுதலால அல்லது இவர் நேரடியாகவோ செய்திருக்கார். அப்படிங்கிறது த்விசப்ததி மத உச்சேத்ரே நமஹா. இப்போ இதுலயும் ஒரு கேள்வி வரும்.
இப்படி 72 மதங்களை இவர் உச்சேதனம் பண்ணிட்டா சொல்லிட்டேலே, ஷண்மத பிரதிஷ்டாபகாச்சாரியாய நமகான்னு இன்னொரு நாமாவை வருது. 6 மதங்களை நிறுவினார்னு வருது. இந்த 6 மதங்கள் 72ல இருக்கக்கூடியதா அல்லது அதை காட்டிலும் வேறானதா அப்படின்னு நம்ம இந்த திக்விஜயத்தை பார்த்தோம்னு கேட்டா வேறானது இல்லை, அந்த 72லேயே இருக்கக்கூடியது. அப்போ இவர் எப்படி அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணார்? 6 மதங்களும் அத்வைதத்தை சொல்லலையே. ஆறு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா சௌரம், கானபத்தியம், கௌமாரம். இதுலயும் ஒரு 6ல கொஞ்சம் இது இருக்கு. சாக்தம் சொல்றோம், வைஷ்ணவம் சொல்றோம், சைவம் சொல்றோம். இந்த கௌமாரம் அல்லது காபாலிகம் அப்படிங்கிறதாக இந்த கிரந்தங்கள்ல பார்த்தா நமக்கு தெரிகிறது. சில இடத்துல காபாலிக மதத்தை 6வதா எடுத்துக்கிறான், சில இடத்துல கௌமாரத்தை எடுத்துக்கிறான் இருக்கு. ஆனா இந்த கிரந்தத்துல கடைசியில நம்ம ரொம்ப உற்று நோக்கினோம் தெரிகிறது, காபாலிக மதத்தை பூர்வபக்ஷமா வச்சுண்டா அப்படின்னு தெரியுது. அதாவது இந்த மதம் இருந்தால்தான் கண்டிக்கிறதுக்கு வேண்டி இருக்குன்னு. பூர்வபக்ஷம் பூர்வபக்ஷா சித்தாந்தான்னு சொல்லுவோம். பூர்வபக்ஷம் சொன்னா அந்த மதத்தை வச்சுட்டுதான் சித்தாந்தம் வரும். அந்த கண்டிக்கிற வகையில இந்த காபாலிக மதம் இருக்கு. அதனாலதான் கௌமாரத்தை 6வதா வச்சுக்கணும்னு நமக்கு இந்த கிரந்தத்துல தெரியறது. சரி, இப்படி 6 மதங்கள் வச்சிருக்கார். அப்போ இவர் ஷண்மத பிரதிஷ்டாபகாச்சாரியன்னு சொன்னா சரி, அது என்ன அத்வைத பிரதிஷ்டாபகன்னு சொல்ல முடியுமா? ரெண்டும் விரோதமானது. சகுணத்தை ஸ்தாபிச்சவர் நிர்குணத்தை எப்படி ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இங்க விரோதமே இல்லை. எப்படி விரோதம் இல்லை? இந்த 6 மதங்களை நிறுவினாரே, நல்லா கவனிக்கணும். 72லயும் இந்த 6 வருது. அங்க கண்டிச்சார்னு இருக்கு, இங்க நிறுவினார்னு இருக்கு. ரெண்டும் விரோதமா இருக்கே அப்படின்னு கேட்டா 72ல கண்டிக்கும் பொழுது இவர்களுடைய லட்சியத்தை நிராகரித்தார். உதாரணத்துக்கு சைவால் ருத்ரனையும் மட்டும்தான் தேவதையாக கொண்டவர்களா இருந்தார். அதுக்கு மேல பரம்பிரம்மம் அப்படிங்கிறது பரம்பொருள் கிடையவே கிடையாதுன்னு வச்சிருந்தா, அங்க கண்டிச்சார். இங்க சைவ மத பிரதிஷ்டாபனம் பண்ணும் பொழுதோ வைஷ்ணவத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணும் பொழுதோ அந்த மதத்தினுடைய லட்சியம் எப்படின்னு கொண்டு போறார் அப்படின்னு கேட்டால், அத்வைதத்துக்கு காரணமாக எப்படி இந்த 6 மதங்கள் இருக்குமோ அப்படி பண்ணினார். அப்படின்னு என்னது? இந்த 6 மதங்கள்ல நம்ம எதை வேணா பின்பற்றலாம். ஆனா எத்தகைய புத்தியோடு பின்பற்றணும் அப்படின்னு கேட்டால், இந்த கர்மாக்கள் நமக்கு பற்றற்று செய்யும் பொழுது சித்த சுத்தியை ஏற்படுத்துகிறது. இந்த சித்த சுத்தியை ஏற்படுத்துவதால் மேற்கொண்டு ஞானம் கிடைக்கிறது. அந்த ஞானத்தினால் மட்டும்தான் என்ன கிடைக்கிறது? மோட்சமானது கிடைக்கிறது. அப்போ இந்த 6ம் தனி மதங்கள் இல்லை, அத்வைத பாவனையை உண்டு பண்றதுக்காக வந்த ஒரு சாதனங்கள். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, 6த்தையும் ஸ்தாபிச்சார். எதற்காக ஸ்தாபிச்சார்? அத்வைதத்துக்காக ஸ்தாபிச்சார். இப்போ இந்த 3 நாமாக்களையும் ஒன்னா வரிசையா பாருங்க. திசப்ததி மதச்சேத்ரே நமஹ, ஷண்மத பிரதிஷ்டாபகாச்சாரியாய நமஹ, அத்வைத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ. எங்கேயாவது 3த்துலயும் ஒரு விரோதம் தெரிகிறதா? முரண்பாடு தெரிகிறதா? தெரியவே இல்லை. இவ்வளோ அழகா நமக்கு அவருடைய சரித்திரத்துல இந்த பூர்வ பீட்டிக்கே நான் 1/4 மணி நேரம் எடுத்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டா, திக்விஜயத்தை புரிஞ்சுக்கணுமா இருந்தா நாம முதல்ல மனதளவில் ரெடி ஆகணும். அதுக்காக இப்போ நாம தயார்படுத்திட்டோம். அதே மாதிரி இவர் கண்டனம் பண்ணும் பொழுது இவருடைய செயலி எப்படி இருக்குன்னு கேட்டா, அதை கவனிச்சாதான் நமக்கு மேற்கொண்டு புரிஞ்சுக்க முடியும். எந்த மதக்காரால் வாதம் பண்றாலோ, சைவ மதக்காரான்னு சொன்னா, அவர்கள் சைவ மதத்தை நிறுவுவதற்கு எந்த பிரமாணத்தை எடுத்துட்டு காமிக்கிறாளோ அதே பிரமாணத்தினுடைய தாற்பயத்தை நல்லா புரிய வச்சு அவர்களுக்கு இப்போ உனக்கு புரியுறதான்னு கேட்பார். வேற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சம்பந்தம் இல்லாததா சொல்லி வற்புறுத்தி அவர்களை வைக்கிறது இல்லை. அவர்கள் எந்த பிரமாணத்தை காண்பிக்கிறார்களோ, எந்த பொருளிலே அந்த ஒரு மந்திரமோ ஸ்லோகமோ எதை காமிக்கிறாளோ அதை அவர்களுக்கே நன்கு புரியும்படி, அதுவும் அத்வைதத்தை தெரிவிக்கும்படி செய்து அவர்களை தன் வசப்படுத்திக்கிறார் அப்படிங்கிறதாக நம்ம அவளுடைய அந்த வாதத்தெல்லாம் பார்த்தா தெரிகிறது. இது ஒரு விசேஷம். நம்ம சண்டை போடுறதுங்கிறதான் பார்த்துருக்கோம், மற்றவாளை ஆக்கிரமிக்கிறதுன்னு. இங்க அப்படி இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு, எல்லாரையும் நீ வா நான் உன்னை மாத்துறேன், நீ பண்ற தப்பு அப்படின்னு பண்ணல. சில பேருக்கு அவர்களுடைய ஆச்சாரம் எப்படியோ அப்படியே விட்டுறாரு. இதை நம்ம எங்க பார்க்கலாம்னு கேட்டா, இந்த காபாலிகரை
எதிர்த்து வாதம் பண்ணும் பொழுது அதுல திரைவர்ணிக்க இதரனா ஒருத்தர், அவருக்கு இந்த சுராபானாதிகள் இருந்திருக்கு அப்படின்னு தெரியறது. அவரை கண்டிக்கல, நீ உன்னோட இச்சப்படி இரு, ஸ்வேச்சையா இரு, ஏன்னா உனக்கு இதெல்லாம் விதிக்கல, கர்மாக்களோ இதெல்லாம் விதிக்கல, நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? யாருக்கு எந்த தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை அவன் அனுஷ்டிக்காத பொழுது அவருக்கு இவர் உரைக்கிறார். யாருக்கு அது இல்லையோ வலுக்கட்டாயமா திணிக்கல அப்படிங்கிறது தெரிகிறது. இவருடைய வாதத்துல இந்த ஒரு வழி, ஒரு பிரகார ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம், இந்த க்ஷபணஹான்னு சொல்லுவார் ஜெயினர். அவர் ஒழுக்க சுயமா வாதத்துக்கு வரார். வரும் பொழுது அவர்கிட்ட எடுத்த உடனே வாதத்துக்கு உட்கார்ல. இந்த வந்தவர் நல்ல கால விஷயத்துல, ஜோதிஷத்துல நல்ல ஞானம் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட சொல்றார், நீயும் காலத்தை நன்கு அறிந்தவனா இருக்க, எனக்கும் காலம் நல்லா தெரிஞ்சிருக்கு, நீ என்னோட ஆசிரமத்துல 6 மாசம் தங்கு அப்படிங்கிறார். வாதத்துக்கு கூப்பிட்டாலும் போகல, என்னோட 6 மாசம் வாதத்துல இந்த ஆசிரமத்தை தங்கு, அதுக்கப்புறம் நான் உனக்கு உண்டான பதில் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் கழிச்சு தான் அவனுக்கு பதில் சொல்றார். ஆனா அந்த 6 மாசத்துக்குள்ளாரே அவருக்கு பாதி ஞானம் வந்துருக்கு, அனுபவ ஞானம் இல்லையா? சில இடத்துல நம்ம வாத்தியார்கிட்ட போய் கேட்போம், இந்த பிரயோகத்துல இப்படி சந்தேகம் இருக்கே அப்படின்னு கேட்டா, அப்ப வாத்தியார் நல்லா போட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாரு. அவர் ஏதோ கோபத்திலேயோ வேற வேலையிலயோ இருக்கார், அதனால நம்மளை துரத்துறார் அப்படின்னு நினைச்ச கூடாது. அப்புறம் பார்த்துக்கலான்னு அர்த்தம். நாளைக்கு நான் எங்க பண்ண போறேன்னு நீ கவனி, உனக்கே தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தானா கிடைக்கக்கூடியதான பதில்கள் அப்படின்னு அர்த்தம். அத போல இந்த 6 மாசம் கழிச்சுதான் அவரோட வாதம் பண்றார். அப்போ இவருக்கு என்ன தெரிகிறது? பிராக்டிக்கலாக நம்ம பல விஷயங்கள்ல சொல்லி கொடுக்க முடியும். இப்ப பாருங்க, 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். வாதத்தை சண்டையா போடல, அவரவர்களுக்கு உண்டான பிரமாணத்தை அவர்களுக்கே திருப்பி காமிச்சார் ஒண்ணு. இன்னொன்னு, யாருக்கு என்ன விதிச்சிருக்கோ அதைத்தான் ஃபாலோ பண்ண சொல்றார், விபரீதமா சொல்லல. இன்னொன்னு, எல்லாருக்கும் பதில் எல்லாம் சொல்லல, சிலதை நடைமுறையில காண்பிச்சு அந்த வாதத்தை சரின்னு நிரூபிச்சிருக்கார். இப்படி திக்விஜயம்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். த்விசப்ததி மதங்களை எப்படி அவர் ஒழுங்குபடுத்தினார், சில இடத்துல நாசம் பண்ணார், எல்லாத்தையும் அவரே பண்ணல, அவர் மூலமா பண்ணதும் அவர் பண்ணதான் நம்ம கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். இது அவர் இந்த திக்விஜயத்தை எப்படி பண்ணினார், எந்த ஸ்டைல்ல பண்ணினார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்ப நாம திக்விஜயத்தை பார்க்கலாம். முதல்ல இங்க கிரந்தத்துல ஒவ்வொரு சில பேதங்கள் இருக்கு. லக்ஷ்மண சூரிய எழுதின அந்த பகவத் பாதாபியுதயம் அப்படிங்கிறது ஒரு கிரந்தம். நான் இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கேயுமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நிரல் இந்த இடத்துல நடந்திருக்கு. இது உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், நான் பார்த்துட்டு இருக்கேங்கிறதுனால சங்கர திக்விஜயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதை பாராயணம் பண்றதுன்னு சொன்னா வெறுமனே ஸ்லோகத்தை சொல்றது இல்லை, அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதை சுருக்கவும் படுத்தணும், அந்த சரித்திரத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு ஏற்பாடுங்கிறது இங்கதான் முதல்ல நான் பார்க்கறேன் நடக்கிறது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இதனால என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டா, பல கிரந்தங்களை பார்க்க முடிகிறது. இப்போ நான் சொல்லும் பொழுதே இந்த கிரந்தத்துல அப்படி இருக்கு, இந்த கிரந்தத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேனே, இதை ஒரு 5 நாள் முன்னாடி நீங்க கேட்டா எனக்கு தெரியாது. இந்த 5 நாள்ல எனக்கு தெரிஞ்சிருக்கு. காரணம் 5 நாளா இதுதான் வேலையா பார்த்துட்டு இருக்கேன். என்னென்ன இந்த புஸ்தகத்தை எப்படி சொல்லியிருக்கு, இதுல சொல்லாத அதுல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு இங்க பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த வகையில லக்ஷ்மண சூரியனுடைய கிரந்தத்துல நம்ம பார்த்தோம்னா, பகவத் பாதாபியுதயத்துல அவர் ஸ்ரீசைலத்துல முதல்ல திக்விஜயத்தை ஆரம்பிச்சார்னு வருது. இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம், பரணிதரன்னா சாஸ்திரிகள் பேசும் பொழுது காசியில 16 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சார்னு சொல்றார். அவர் ஒரு கிரந்தத்தை வச்சுன்னு சொல்றார். ஆனா ஆனந்தகிரி அப்படிங்கிறதா பிராச்சீன சங்கர திக்விஜயம்னு பேரு. அதுல பார்த்தோம்னு சொன்னா அவர் முதல்ல சிதம்பரத்திலிருந்து கிளம்புறார். பிராக்திஷியில ஆரம்பிச்சு சிதம்பரத்திலிருந்து கிளம்புறார் அப்படின்னு வருது. சிதம்பரத்திலிருந்து கிளம்பி எங்க போறார் அப்படின்னு கேட்டா, மத்தியார்ஜுன கஷேத்திரத்துக்கு போறார், திருவிடைமருதூர். அங்கதான் முதல்ல போறார். அங்கேயே அத்வைத பிரதிஷ்டாபனம் ஆயிடுத்து.
ஏன்னா போன உடனேயே அங்க என்ன சொல்றார், அத்வைத்தம் சத்தியமா இருந்தால் ஆவிர்பவிக்கணும்னு பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். கையை தூக்கி பரமேஸ்வரன் 3 தடவை சொல்றார் அத்வைத்தம் சத்தியம் அப்படின்னு 3 தடவை சொல்றார். அங்கேயே அத்வைத பிரதிஷ்டாபனம் ஆயாச்சு. அப்போ மத்தெல்லாம் என்ன பண்ணார்னா, பிரதிஷ்டாபனம் ஆயிடுத்து இல்லையா, இதை எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கறது தான் திக்விஜயம். முதல்லயே வெற்றி ஆயாச்சு, சுவாமியே சொல்லியாச்சுன்னு அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன வேண்டி இருக்கு பிரமாணம். அந்த சித்தமான ஒரு பொருளை எல்லாருக்கும் காட்சிப்படுத்தணுங்கிறது தான் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காரு தெரிகிறது. விஸ்வஜிதிவ அஷ்டதிக்வர்த்தமான நானாமத திக்விஜயம் ஆரபமான சிதம்பரஸ்தலாத் பிரதட்சிண மார்க்கேன மத்தியார்ஜுனம் ஜகாம. ஆனந்தகிரியத்தினுடைய பங்கி இது. சிதம்பரஸ்தலாத், இதுக்கு ரொம்ப சம்ஸ்கிருத நாலேஜ்லாம் வேண்டாம், பார்த்தா அந்த பேரு பார்த்தா புரிஞ்சுக்கலாம். சிதம்பரஸ்தலாத் பிரதட்சிண மார்க்கேன மத்தியார்ஜுனம் ஜகாம. மத்தியார்ஜுனத்துக்கு சென்றார். எங்க போனார்? அங்கிருந்து மத்தியார்ஜுனத்தை என்ன ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதிலிருந்து அவர் ராமேஸ்வரத்துக்கு போனார்னு ஆனந்தகிரியத்துல இருக்கு, அனந்தானந்தகிரியத்துல இருக்கு. இதே நம்ம எனக்கு கொடுத்திருக்கிற சொல்ல வேண்டிய கிரந்தம் என்னன்னு கேட்டா பகவத் பாதாபியுதயம். அதனால நான் அதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுல ஸ்ரீசைலத்துக்கு போனார்னு இருக்கு. அங்க ராமேஸ்வரத்துல சைவ மதத்தை கண்டிச்சார்னும் அதே போல ஸ்ரீசைலத்தை கண்டிச்சார்னு 2 கிரந்தங்களும் சொல்றது. அங்க எப்படி இருக்கு, அவ எந்த எந்த மதத்தை ஃபாலோ பண்றா அப்படின்னு கேட்டா ஸ்ருதி தான். நான் முதலே சொன்னேன், இங்க ஸ்ருதியினால சொல்லப்பட்ட வைதிக மதமும் இருக்கு இதுல 72ல. அதனாலதான் இதை நாசம் பண்ணார்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மனோதிபதி இப்படின்னு நம்ம பிரசித்தமா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இது அவன் மூலமா வச்சிருக்கான். ஈசானஹா சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மா அதிபதி. பிரம்மாவும் அவர்தான், அதிபதியும் அவர்தான் அப்படின்னு ருத்ரனை கொண்டாடுறதா இருக்கு. நம்ம பல இடங்களை பார்க்கலாம். யோ வேதாதௌஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய யஃப் பரஸ மகேஸ்வரஹான்னு இருக்கு. இந்த ஸ்ருதியை வச்சுண்டு தான் இந்த சைவா என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, சிவன் அதாவது ருத்ரன் தான் உத்கிருஷ்ட தேவதை, அதுக்கு மேற்கொண்டு கிடையாது அப்படின்னு சொல்றா. இதுல 6 விதமான மதங்கள் இருக்கு. சைவம்னு நம்ம ஒன்னா சொல்லிட்டு இருக்கோம். அதுல 6 உட்பிரிவு. நீங்க ஒரு பேனா நோட்டு வச்சிருந்தா குறிச்சுக்கலாம். ஏன்னா 72 வரணும். 72 இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனந்தகிரியத்துல இருக்கு. அதனாலதான் நான் மெனக்கட்டு ஆனந்தகிரியை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதுல எத்தனை மதங்கள் கோட் பண்றா, எந்த ஊர்ல, இன்னும் சொல்ல போனா அந்த வந்தவா பேர் முதற்கொண்டு இல்ல இருக்கு ஆனந்தகிரியத்துல. அதனால நம்ம இல்ல 72 இல்ல சொல்லவே முடியாது, இருக்கு. 68 வருது. அதுல நமக்கு கிளை மதத்தை சேர்த்துக்கணும். சேர்த்தால் 72 கண்டிப்பா வரும். சரி, இப்போ நம்ம இதுல 6 மதங்கள் பார்க்கலாம். என்னென்ன இருக்கு? சைவாகா சிவனை வழிபடக்கூடியவர்கள், ருத்ராகா உக்ராகா உக்ரரூபமா வழிபடக்கூடியவர்கள், பக்தாக ஜங்கமாக பாசுபதா. பாசுபத மதம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இப்படி 6 பேர் இருக்கா. உட்பிரிவு எல்லாமே சைவங்கிற ஒரு கேட்டகரியில வரக்கூடியது. 6 உட்பிரிவு. இவெல்லாம் எப்படி இருந்திருக்கா அப்படின்னு கேட்டா, பல கர்மாக்களை விட்டுட்டாலாம். அவ உடம்புலாம் சின்ன வச்சுட்டு இருக்கா. அங்கங்கே சிவனுடைய திரிசூலம், இந்த மாதிரியான லிங்கங்கள்லாம் அக்னியில அந்த இரும்புல காய்ச்சி அடையாளமா வச்சுட்டு இருக்காளாம். அது எப்படி இதெல்லாம் நிஷித்த கர்மா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவ பதில் சொல்றா, ஸ்ருதி பிரமாணமா காட்டியிருக்கிறதா இருக்கு. அதப்தனூர் நததாமோ அஷ்ணுதே அப்படின்னு சொல்றா. என்ன அர்த்தம்னு கேட்டா, தப்த தனூஹும், தப்தன்னா சூடுபடுத்தப்படாத, தனூஹும் உடலானது, ந தத்தாம அஷ்ணுதே பிரம்மா பரம்பொருளை அடைவது இல்லை அப்படின்னு அவ சொல்றா. நான் சொன்னேன் இல்லையா, அவளுமே ஸ்ருதி தான் வச்சிருக்கான்னு. நான் இப்ப எவ்வளவு ஸ்ருதி காமிச்சேன், யோ வேதாதோசுர புரோக்தோ காமிச்சேன், அதத்தனூர் காமிச்சேன், எல்லாம் ஸ்ருதியை வச்சிருந்தா அவளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. இப்போ இவாளை எப்படி கண்டிக்கிறா அப்படின்னு கேட்டா, நான் இப்போ இந்த சைவ மதத்தை கண்டிக்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்த சொல்றேனோ அதை நல்லா மனசை வச்சுக்கணும். ஏன்னா மற்ற மதங்களை கண்டிக்கிறதுக்கும் அதே யுக்தி தான். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டேன்னா ராத்திரி 10 மணி ஆயிடும்.
அதனால ஒரு தடவை நான் சொல்ல போறேன்னா அதை நீங்க அப்படியே எல்லா மதத்துக்கும் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. எப்படி நம்ம தைத்திரிய உபனிஷத் பிரசித்தமா பார்த்திருக்கோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இது பிரம்மா பரம்பொருள் இருக்கே, பிரம்மான்னு சொல்லக்கூடாது, பிரம்மா சொல்லணும். பிரம்மான்னு சொன்னா பிரஜாபதி, பிரம்மா அந்த பரம்பொருளுடைய லட்சணத்தை சொல்லக்கூடியது. சத்தியஸ்வரூபமா இருக்கு, ஞானஸ்வரூபமா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. அப்போ ஸ்வரூபம் அற்று இருக்கு. நம்ம பூத உடல் எதை காமிக்கிறோமோ அது இல்லை அப்படின்னு தெரிகிறது. ஆனா இவ வழிபடுற சுவாமி யாரோ அவளுக்கு ஸ்வரூபம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், சகுணமா இருக்கு, நிர்குணமா இல்லை, இங்கேயே அடிபட்டு போச்சு. சரி இது விடுங்க, பரவாயில்லை. இதே மாதிரி தைத்திரியோபனிஷத்துல பிருகுர்வை வாருணி அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கோம். பிருகுன்னு ஒருத்தர், வாருணி வருணபுத்திரர். அவர் தன்னுடைய அப்பா கிட்ட கேட்கிறார், அப்பா பிரம்மன்னா பரம்பொருள்னா என்னது? அவர் என்ன சொல்றார், நான் உனக்கு சில அடையாளங்களை காமிக்கிறேன், நீ அதை வச்சுட்டு தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். என்ன அடையாளம் சொன்னார் அப்படின்னு சொன்னா, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி. ஒன்று, இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கணும், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி. யதஹா எதிலிருந்து இந்த பிராணிகள் எல்லாமே உண்டாகிறதோ, யதஹா இமானி பூதானி ஜாயந்தே. சரி, எதனால் இருக்கிறதோ வாழ்கிறதோ, ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி, எதோடு லயம் ஆறதோ. அப்போ இந்த 3 அடையாளங்களை வச்சு நீ கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்றார். ஒரு ருத்ரன் நாம் அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டால், ருத்ரன் உற்பத்தியானவர், ஜன்யஹா. அப்போ அப்படி கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்து உலகம் உண்டாருதுங்கிறது இல்லை, அதிபதினு சொல்லிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஆனால் யதோவாயுமானி பூதானி ஜாயந்தேங்கிற லட்சணம் அங்க ஒட்டல, லயந்தின்னு வேணும் ஒட்டுறது. ஆனா ஏன்னா லயஹா இந்த குணங்களை 3ஆ பிரிக்கும் பொழுது, உற்பத்தி சத்வகுணம் பிரம்மா, ஸ்திதி ரக்ஷணம் ரஜோகுணா விஷ்ணு, பிரகிருதியிலிருந்து வரும் பொழுது பிரகிருதி யா மாயா, அந்த மாயையிலிருந்து 3 குணங்கள் தோன்றி அந்த ஸ்வரூபத்தை எடுத்துக்கிறது. அதுல லயஹான்னு ருத்ரனை சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு கடைசி லட்சணம், கடைசியா சொன்ன வாக்கியம் ஒட்டுறது, எத் பிரயந்தி அபிசம்விஷந்தி ஒட்டுறது. ஆனா யதோவா இமானி பூதானி ஜாயந்தே தேன ஜாதானி ஜீவந்தி, இது ரெண்டும் இல்லை. அப்போ என்ன ஆறுது, இந்த வேதம் ஸ்ருதியானது உபனிஷத்தானது சொல்லி கொடுத்ததான லட்சணம் அங்க ஒட்டலை. அப்படின்னு இதே உபனிஷத்தை அவர்கள் எந்த உபனிஷத்தை பிரமாணமா வச்சிருந்தாலோ அதே உபனிஷத்தை சொல்லி நீங்க சொல்றது தப்புன்னு சொன்னார். சரி, அதே மாதிரி அவர் வச்சிருந்த சின்னங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் நீங்க ஏன் வச்சுக்கிற கூடாது, நமக்கு தர்மம் இல்லை. அதுக்கு எந்த வாக்கியத்தை பிரமாணமா காமிக்கிறார் தெரியுமோ? இதே வாக்கியத்தை தான், அதப்ததனூர் நததாமோ அஸ்னுதே. இது என்னது, இது போங்கா இருக்கு, முன்னாடி அதப்ததனூர் வாக்கியமே சொன்னேன், இப்பயும் அதே சொன்னேன் அப்படின்னு கேட்டா அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? தபஹான்னா தபஸ்ன்னு அர்த்தம். தபஹாவை பண்ணாதவன், வைராக்கியத்தோடு ஞானத்தை அடைஞ்சு ஏகாகிர சித்தனாயிருந்து பரம்பொருளை தியானிக்காதவன் அதபஹா நததாமோ அஷ்ணுதே, அந்த பரம்பொருளை அடைவதில்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்குமே தவிர்த்து சூலாயுதத்தை போய் குத்திக்கணும் இப்படி எல்லாம் அர்த்தம் இல்லை. அதையும் நான் ரொம்ப கௌரவமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிரந்தத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா நக்கலா சொல்றார், நீ அப்படி குத்திக்கிறதா இருந்தால் சிவலிங்கத்தை குத்தி கூடாதுப்பா, இந்த பெரிய சூலாயுத பாணியா இருக்கா இல்லையா அதை குத்திக்கோ. அவர் எப்பேற்பட்டவரா இருக்கார் ருத்ரன்? சாதாரணமா இங்கே அங்கே அங்கங்கே இருக்காரா? எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். உன் சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கார். சரீரம் முழுக்க இரும்ப காய்ச்சி குத்திக்கோ இப்படின்னு ரொம்ப அது கிரந்தத்தை படிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். மேற்கொண்டு சொல்றார், சிவன் பாம்பெல்லாம் கட்டி போட்டு இருக்கார், நீ தேலை பார்த்தாலே பயந்து ஓடுற, நீ அவர் மாதிரியே இருக்குன்னு ஆசைப்பட்டேன்னு இதெல்லாம் பண்ணணுமா இல்லையா? அவர் ஹாலாஹலத்தையே சாப்பிட்றார், நீ இத்தினோன்னு மருந்த கூட சாப்பிட மாட்டேங்கிற. அப்போ எப்படி நீ அவருடைய ஸ்வரூபமா நாங்க இருக்கோம், அதனால அவர் மாதிரியே இருப்போம், அதே மாதிரி சின்னங்களை குத்திப்போம் இப்படின்னு எப்படி சொல்லுவேன்? பாருங்க, அந்த வாதம் அந்த எவ்வளவு அழகா சொல்றார். அதே சமயத்துல கேட்கிற நமக்கே ஆமா இல்ல சரிதானே
அப்படின்னு தோன்றதா இல்லையா? யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத அவர்கள் சொன்ன அதே ஸ்ருதியை அப்படியே அவர்களுக்கு சொல்லி அவர்களை இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தார். இப்போ நம்ம எத்தனை மதத்தை கண்டிச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 6 கணக்கு எடுத்துக்கணும். நான் விட்டா கூட நீங்க சொல்லணும். 6 ஆயிருக்கு. அடுத்தது ததஹா அனந்த சயனம் நாம நகரம் அகச்சத்து அனந்த சயனம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை சொல்றார். யார் இது? அனந்தகிரி, ஆனந்தானந்தகிரியில சொல்லியிருக்கு. இதே நம்ம சங்கரா பகவத்பாதா பீடத்துல பார்த்தால் அவர் வேங்கடகிரி போயிருக்காருன்னு சொல்றார். அதாவது நமக்கு வேங்கடகிரிங்கிறது 2 அர்த்தமாகவும் இருக்கு. ஒன்று ஸ்ரீரங்கமும் இருக்கு, இன்னொன்று திருப்பதியும் இருக்கு. அங்க வைஷ்ணவ மதம் அப்படின்னு அதுலேயும் 6 பிரிவுகள். எப்படின்னு பாருங்கோ. முதல்ல பக்தாக. இந்த பக்தாலையும் 2 உட்பிரிவு. அதையும் நீங்க கணக்கு பண்ணிக்கணும். எப்படி 2 உட்பிரிவு? ஞான பிரதானம் ஒன்று, பக்தி பிரதானம் ஒன்று. பகவத் பக்தி தான் உசந்ததுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஞானத்தையும் பிரதானமா கொண்ட வைஷ்ணவா இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு இந்த 2 மதம். சரியா? இதை தவிர்த்து 5 என்னென்னது அப்படின்னு கேட்டா, பாகவதாக, வைஷ்ணவாக, பாஞ்சராத்திராக, வைகானசாக, கர்மஹீனாக. இதுல நமக்கு பிரசித்தமா தெரியும் வைஷ்ணவாக, பாஞ்சராத்திராக, வைகானசாக, இதெல்லாம் தெரியும் நமக்கு. இல்ல அப்பிரசித்தி ஒண்ணுமே இல்லை, பிரசித்தி தான் இருக்கு. கர்மஹீனாகான்னு ஒரு மதம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இனிமேற்கொண்டு நீங்க முதல்ல சொன்ன அந்த யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அதையும், அதுக்கப்புறம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இந்த லட்சணத்தை எப்படி வருணர் பிருகு சொல்லி நீயே போய் பார்த்துடுவான்னு சொன்னாலோ அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இனிமேல் கொண்டு நீங்க அந்த லட்சணத்தை வச்சு நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியது வைஷ்ணவாளுடைய மதத்திலையும். இந்த இடத்துல இதுல அவ வச்சிருக்கக்கூடியதான முக்கிய மந்திரம் இது. தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரய திவி வச்சக்ஷுராததம் அப்படிங்கிறது. தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுல சதா பஷ்யந்தி சூரையா. பஷ்யந்தின்னு சூரையான்னா ஞானினஹான்னு அர்த்தம். அதையே பார்த்துட்டு இருக்கான்னு அங்க நமக்கு எந்த பதத்தை இவர் மாத்தி கொடுத்தாருன்னு கேட்டா, தத் விஷ்ணோஹோன்னு பதம். விஷ்ணு பதத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த பதம் எந்த ரூட்ல இருந்து வந்தது, எந்த தாத்துல இருந்து பார்த்தா விஷு வியாப்தோன்னு தாத்து. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க கூடியவர் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க கூடியவர்னு சொன்னா அது மனுஷாலியும் தான். இங்க பக்தன் அதாவது தாசன் சுவாமிங்கிற பாவம் இருக்காது. ஏன்னா எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்காருன்னு அர்த்தம். அதனாலேயே எங்க ஆட்டம் கண்டு போச்சு. மேற்கொண்டு நாம சொன்னா யதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிற அந்த பிரமாணத்தையும் வச்சுக்கணும். இது எந்த மதத்துக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டா, வைஷ்ணவால நாம சொன்ன ஞான பிரதானாக, கர்ம பிரதானாக, அதை தவிர்த்து இருக்கக்கூடியதான பாகவதாக, வைஷ்ணவாக, பாஞ்சராத்திராக, பக்தி பிரதானாக, வைகானசாக 6. இதை தவிர்த்து கடைசியில ஒருத்தர் இருக்கார் கர்மஹீனாக. கர்ம ஒத்துக்கான மதம் அதுலயும் இருக்குன்னு தெரிகிறது நமக்கு. இந்த கிரந்தத்தை பார்த்தா தெரிகிறது. அவளுக்கு என்ன பதில் சொல்றாள்? அவளுக்கு நம்ம இந்த ஸ்ருதியை பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவதான் கர்மத்தையே ஒத்துக்கலையே, வேதத்தையே பிரமாணமா ஒத்துக்கலையே. அவளுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கார்? ஜீவன் கர்ம பரித்யாகம் யஹ் கரோதி நராதமஹ சமூடஹ நரகம் யாதி யாவத் ஆபூத சம்ப்ளவம். என்ன சொல்றார்? இந்த கர்மாவை நீ ஒத்துக்கலேன்னு சொன்னா, கர்மாவை ஒத்துக்காதவன் பாப்பி ஆகிறான், நராதமன் ஆகிறான். எதுவரையில் கேட்டா, இந்த பூமியில சமுத்திர ஜலம் இருக்கிற வரையில், பிராணிகள் இருக்கிற வரையில் அவனால அந்த நீச்ச ஒரு ஸ்திதியிலிருந்து வெளியில வரவே முடியாது. கர்மாவை விடக்கூடாது. நாம இந்த விஷயத்தை நல்லா மனசுல வாங்கிக்கணும். பகவத்பாதால் மதத்தை கண்டிக்கல, எல்லா மதத்தையும் கண்டிக்கல அப்படின்னு நாம முதல்ல பார்த்தோம் இல்லையா? நான் அதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பகவத்பாதால் கண்டிச்சான்னு சொல்றவன் நாம கண்டிக்கணும். ஏன் தெரியுமோ? அவர் பக்தி மார்க்கத்தையும் ஸ்தாபனம் பண்ணார், கர்ம மார்க்கத்தையும் ஸ்தாபனம் பண்ணார், அதே மாதிரி ஞான மார்க்கத்தையும் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அது அவரே பண்ணியிருக்கார். பல இடங்கள்ல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். கர்மாவை ரொம்ப வசத்தியா சொல்லியிருக்கார். கர்மாவை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அப்போ கர்மனான்யாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு அது எங்க சொல்லி அப்படி சொல்லியிருக்காளே விபரீதமா இருக்கேன்னு கேட்டா, காமிய கர்மாவை தான் விடணும்னு சொல்லியிருக்கார், பலனை தான் விடணும்னு சொல்லியிருக்கார். கர்மாவை விட்டுடாதே ஏமாந்து போயிடுவேன்னு இருக்கார். அப்போ அவர் கர்மாவை விட சொல்லலை. பக்தி மார்க்கத்தையும் நிலைநாட்டியிருக்கார், கர்ம மார்க்கத்தையும் சொல்லியிருக்கார், ஞான மார்க்கத்தையும் சொல்லியிருக்கார். அப்போ 72 மதத்துல இந்த மதங்களும் வருது. அப்போ அவர் எல்லாத்தையும் நாசம் பண்ணார்னு சொன்னா ஸ்ருதி விரோதா. அதனாலதான் முதல்லயே சொன்னேன், 72 மதங்களை நாசம் பண்ணார் கிடையாது. சிலதை நாசம் பண்ணார், சிலதை ஒழுங்குபடுத்தினார்.
சரி, இப்போ நாம இவர் கர்ம மார்க்கத்தை நல்லா ஸ்தாபனம் பண்ணியிருக்காருன்னு பார்த்துருக்கோம். இந்த இடங்கள் எல்லாமே யாரெல்லாம் கர்மாவை ஒத்துக்கலையோ அவ மதத்தை நிராகரிச்சுட்டு ஆனந்தகிரி என்ன எழுதா தெரியுமோ, பஞ்சபூஜ பராயணாக பவந்து அப்படின்னு சொல்றாரு. 5 அதாவது எப்படின்னு சொன்னா, நம்ம இந்த பஞ்சாயத்தின பூஜைன்னு சொல்றோமா இல்லையா, அதைத்தான் பஞ்சபூஜ பராயணாக. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை பண்ணி கொண்டு இந்த பஞ்சாயத்தன பூஜைன்னு சொல்றோம் இல்லையா, இதை பண்ணிட்டு நீங்க ஸ்ரேயஸ் அடைய வேண்டியதுன்னு ஒவ்வொரு சர்க்கத்துடைய கடைசியில் எழுதிருக்கார். யாரு? அனந்தானந்தகிரி. அவர் யாருன்னு கேட்டா பகவத்பாதாளுடைய நேரடி சிஷ்யருடைய சிஷ்யர். அதனால்தான் அவர் பேர் எழுதும் பொழுதே பரமகுரு எழுதிருக்கார். அதனால நமக்கு அவர் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கார் தெரிகிறது. நெருக்கமா இருந்துக்கவரே பகவத்பாதால் இதை சொன்னார், பஞ்சகிர பூஜா பராயணோ பவான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா நம்ம எங்கேயாவது பகவத்பாதால் கர்ம மார்க்கத்தை கண்டிச்சார்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதை தெளிவாக்கிக்கணும். சரி, இப்போ நாம எத்தனை மதத்தை பார்த்துருக்கோம்? யாரும் தூங்க முடியாது, நான் கேள்வி கேட்டே இருப்பேன். 13. எப்படின்னு கேளுங்க. சைவ மதத்துல 6, வைஷ்ணவத்துல 6ன்னு சொன்னோம். அதுலயும் ஒரு உட்பிரிவு பக்தாக அப்படிங்கிறது கர்ம பிரதானாக ஞான பிரதானாக, பக்த பிரதானாக ஞான பிரதானாக 2ஆ பிரிச்சோம் இல்லையா? அது நல்லா கவனிக்கணும். மொத்தம் இப்ப எத்தனை இருக்கு? 13 இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. அங்கிருந்து எங்க போயிருக்கார்? ததனந்தரம் அனந்த சயனாத். அனந்த சயனம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம். அங்கிருந்து பশ্চিಮ மார்க்கேன சுப்பிரமணியன் நாம குமார ஆவிர்பவஸ்தலம் ஜகாமா. இந்த இடத்துல சுப்பிரமணியபுரம்னு இருக்கு. அது எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த கிரந்தத்துல வழி இல்லை. ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சுட்டு மகாபெரிவா அதை கண்டுபிடிச்சு தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கா. குமாரதாரா அப்படிங்கிற நதியில அவர் ஸ்நானம் பண்ணாருன்னு இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு, அவர் வழிபட்டதான முருகருடைய சுப்பிரமணியருடைய ஸ்வரூபம் பாம்பு ஸ்வரூபமா இருந்திருக்குன்னு சொல்றாரு. இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு மகாபெரிவா அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா. இந்த மாதிரியான ஒரு இடம் இப்ப நம்ம குக்கே சுப்பிரமணிய கோவில் சொல்லிட்டு இருக்கோம். தர்மசாலா பக்கத்து தர்மஸ்தலா இருக்கு இல்லையா, அது பக்கத்துல இருக்கு, கர்நாடகத்துல இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம போனோம்னு சொன்னா நம்ம பார்க்க முடியும். அங்க சர்ப்பாகாரமா தான் இருப்பார். அந்த ஊர்ல எல்லா இடத்தையும் பெரும்பாலும் அப்படிதான் இருப்பார் சுப்பிரமணிய சுவாமி. அது தெரியுது. இன்னொன்னு, குமாரதாரா நதிங்கிறது அங்கதான் ஓடுறது. அப்போ நமக்கு என்ன தெரிகிறது? இவர் இங்கிருந்து நேரம் அங்க கர்நாடக தேசத்துக்கு போயிருக்காருன்னு தெரிகிறது. அங்க யாருடைய மதத்தை கண்டனம் பண்ணார் அப்படின்னு கேட்டா ஹிரண்ய கர்ப்பா. ஹிரண்ய கர்ப்பான்னா பிரம்மா. ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதः பதிரேக ஆசீத் சதாதாத பிருத்திவீந்தியா முதேமாங் கஸ்மி தேவாய ஹவிஷா விதேமான் இருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டியது ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே அக்ரே பூதஸ்ய ஜாதः பதிஹி ஏகஹ ஆசீத். இந்த பூதம்னா இங்க பிராணி, இந்த பூதம் இல்ல, பிராணிகள். பிராணிகளுடைய முதலாவதான பிறந்தவர் அக்ரே ஜாதஹா. யாரு? பிரஜாபதி. பிரஜாபதி அக்ரஹா, பதிஹி தலைவன் அவன்தான். அப்போ அவரை தான் நாங்க கொண்டாடி இருக்கோம், அவர் தான் எங்களுக்கு முதன்மையானவர் அப்படின்னு யாரு சொல்றான்னு கேட்டா ஹிரண்ய கர்ப்ப மதம். இந்த மதக்காரா இப்படி சொல்றா. இதற்கு பகவத்பாதால் என்ன பதில் சொன்னா அப்படின்னு கேட்டா பதிலையும் நீயே என்கிட்ட சொல்லிட்டேன். எப்படின்னு கேட்டா ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதஹ. ஜாதகான்னு வந்துருது. ஜாதகான்னு அர்த்தம் பிறப்புடையவன். நாம முதல்லயே அந்த லட்சணத்தை சொல்லிட்டோம். இமானி பூதானி ஜாயந்தேன்னு சொன்னமே தவிர்த்து யஹா ஜாயதேன்னு நம்ம சொல்ல, எங்கிருந்து வருதோன்னு சொல்லியிருக்கோம், எது வருதோன்னு சொல்லல. அந்த லட்சணம் இங்க ஒட்டல. அந்த ஸ்ருதி வாக்கியத்தை நீங்க நினைவுபடுத்திட்டே இருக்கணும். அதனால இங்கேயே அவளோட இது கண்டனம் ஆயிடுத்து அவங்க சொன்ன அந்த மதத்துல. அங்கிருந்து எங்க போறார் அப்படின்னு கேட்டா அங்கேயே பக்கத்திலேயே அக்னி தேவத்தை உபாசனம் பண்ணக்கூடியதான மதம். அக்னிரக்ரே பிரதமோ தேவதானாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிரதமோ தேவதானாம் இங்கேயும் நமக்கு பதில் அதிலே வந்துடுறது. அவங்க யாரு அக்னிய முதன்மையா வச்சுண்டு தங்களுடைய கர்மாக்களை பண்ணிட்டு இருக்காளோ அவர்களை பொறுத்த வரையில அக்னி தான் முதன்மையான தேவதை. அப்படிங்கிறதுனால அக்னிரக்ரே பிரதமோ தேவதானாம் சஞ்சாத்தானாம் உத்தமஹா தேவதானாம் ஆசித். உத்தமஹான்னா சிரேஷ்டா. அந்த உத்தமத்தை வச்சுட்டு அவ வழிபடுறான்னு நமக்கு தெரிகிறது. இங்கேயும் நீங்க பார்க்கலாம் அக்ரேன்னு இருக்கு, முதன்மையானவர், உண்டானவர் அப்படின்னு தெரிகிறது. அப்ப என்ன ஆச்சு? இங்கேயும் ஜன்யஹா
எதெல்லாம் உண்டாகிறதோ அதுக்கெல்லாம் நாசம் உண்டு. நாம பார்த்தது எது? சத்தியம், நித்தியம், அனந்தம். அனந்தம்னு சொல்லி வந்திருக்கோமா இல்லையா? அதான் நித்தியம். இது நித்தியமா எப்படி இருக்க முடியும்? எது உண்டாகிறதோ அது நாசம் அடையும் அவசியம். அப்போ அது நித்தியமா கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதிலேயே அடிபட்டு போச்சு. இருந்தாலும் இவருடைய ஒரு ஸ்டைல் என்னது அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை காண்பிச்சு அவங்க எதை சொல்றாங்களோ அதையே பதில் சொல்லணும் இல்லையா? இங்கேயே நமக்கு எப்படி இருக்கு? அக்னிர் அக்ரே பிரதமோ தேவதானாம் சஞ்சாதானாம் இருக்கு. சஞ்சாதானாம் உண்டாகின்ற தேவர்களுள் முதன்மையானவர். அப்ப இவரும் உண்டானவர்னு அந்த ஸ்ருதியிலே தெரியறது ஒண்ணு. இருந்தாலும் இலவச இணைப்பா இன்னொரு ஒரு ஸ்ருதி அங்க சொல்லியிருக்கா. என்ன அப்படின்னு கேட்டா, அக்னிர்வை தேவானாம் அவமஹா, ரிக்வேதத்துல வரக்கூடியது. அக்னிர்வை தேவானாம் அவமஹா விஷ்ணு பரமஹா அந்யாக தேவதாக மத்தியவர்த்தினா. எப்படி அதை பிரிக்கிறா? நம்ம இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த தேவதைகளை நம்ம மூணா பிரிச்சோம்னா, ரொம்ப உத்கிருஷ்டமான தேவதையா எங்க அந்த அந்த ரிக்வேதத்துல சொல்லப்படுகின்ற மந்திரத்தை சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா, விஷ்ணு தான் முதன்மையான உத்கிருஷ்ட தேவதா. பரமஹா விஷ்ணு பரமஹா. அக்னிஹி அவமஹா ரொம்ப வியாபியா வியாபகான்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியது வியாபகா, குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடியது வியாபியா. இப்படின்னு நம்ம சாஸ்திரத்தை சொல்லிட்டு போய் வச்சுப்போம். அப்படி பார்த்தா அக்னிஹி வியாபியா. வியாபகா அப்படின்னு கேட்டா நியூன தேச விருத்தி அதிக தேச விருத்தின்னு வச்சிருந்தால் வியாபகா விஷ்ணு. ததன் மத்தியவர்த்தினஹா அந்யாக தேவதாக. நடுவுல இருக்கக்கூடிய மற்ற எல்லா தேவதையும் நடுவுல இருக்கக்கூடியவா அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு நமக்கு அர்த்தம் கிடைக்கிறது. அக்னிர்வே தேவானாம் அவமஹா விஷ்ணு பரமஹா ததந்தரேன சர்வாக தேவதாக அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இதையும் விட நம்ம இன்னொன்னும் சொல்ல, இலவச இணைப்பா நம்ம ஸ்ருதிகளை சொல்லலாம் தோன்றது. சட்டுன்னு ஞாபகம் வரதான் சொல்றேன். இதே தைத்திரியத்திலேயே நமக்கு ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபகான்னு அந்த சிருஷ்டி கிரமமும் சொல்றது இல்லையா? அப்ப ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி வாயோஹோ அக்னிஹி, வாயுலிருந்து அக்னி வந்திருக்குன்னு சொன்னா, இப்போ இவ என்ன சொல்லியிருந்தா? முதல்ல அக்னிரை து பிரதமோ தேவதானாம் சொன்னா, இங்க பிராதமியம் வந்தது இல்லையா? வாயோஹோ அக்னிஹின்னு வந்தாச்சுன்னா அதுக்கு முன்னாடி யாரு இருக்கா? வாயு இருக்கான்னு தான் அர்த்தம். இது தெரிகிறது இல்லையா? ஆனா இது சரியில்லை. நான் ஜஸ்ட் ஒரு சமத்காரத்துக்காக சொன்னேன். இந்த இந்திரியங்களுக்கு புலன்படுகின்றதான பாஞ்ச பௌத்திகம், இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதுல முதல்ல தெரியக்கூடியவர் அக்னி. இப்படின்னு இது எங்க நம்ம பார்க்கலான்னு கேட்டா, பிரம்மசூத்திர பாஷத்துல 2வது அத்தியாயத்துல வியோமாதிகரணம் இருக்கு. அதான் வியோமன ஆகாசம் இல்லையா? அதுல இந்த ஸ்ருதி ரிக்வேத வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணிருக்கா. ஆகாஷாத் வாயுன்னு ஆகாசம் தானே முதன்மையா இருக்கு. அப்போ அக்னிரக்ரே பிரதமோ தேவதானாம் எப்படி முதன்மை? ரெண்டும் விரோதமா இருக்கு. அக்னியும் முதல்ல வந்தார், ஆகாசமும் முதல்ல வந்தது. எப்படி ஒத்துக்க முடியும்? தைத்திரிய உபனிஷத்துக்கும் அதுக்கும் விரோதம் வருதேன்னு கேள்வி எழுப்பி பகவத் பாதால் அங்க பதில் சொல்லிட்டார். இந்திரியங்களுக்கு புலன்படுகின்றது சக்ஷுரிந்திரியத்துக்கு ஆகாசம் புலன்படுறதோ இல்ல, வாயு இல்ல. அப்ப இந்த சிருஷ்டி கிரமத்துல முதல்ல இந்த சக்ஷுரிந்திரியத்துக்கு புலன்படுறது எந்த ஒரு பூதம் அப்படின்னு கேட்டால் அக்னி. அதை மனசுல வச்சுட்டுதான் இங்க சொன்னான்னு நமக்கு தெரியறது. இருந்தாலும் நமக்கு இந்த ஸ்ருதி வச்சுக்கலாம்னு ஒரு சமத்காரத்துக்காக சொன்னேன். சரி, இப்போ நமக்கு இதுல என்ன தெரியறதுன்னு கேட்டா, அக்னி மதத்தை கண்டனம் பண்ணாருன்னு ஆச்சு. இப்போ எத்தனை ஆயிருக்கு? இதோட 15 ஆயிருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கணும். அடுத்தது ஆதித்யா, அசாவாதித்யோ பிரம்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நமக்கு ஆரண்யகத்திலையும் வருது. கிருணி சூரிய ஆதித்யோ ந பிரபாவாத்யக்ஷரம் மதுக்ஷரந்தி தத்ரசம் சத்தியம் வை தத்ரசமாபா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆதித்ய மதத்தை சூரியனை வழிபடக்கூடியவா இருக்காளே, இவாளும் 6 விதமா இருக்கா. இவ அத்தனை பேருக்கும் முக்கிய மந்திரம் எதுன்னு கேட்டா கிருணி சூரிய ஆதித்யா அப்படின்னு அஷ்டாட்சரம். இந்த கிருணி சூரிய ஆதித்யா இங்க 7 தான் வரும் நம்ம கணக்கு பண்ணா. ஆனா அது நம்ம வேதமே வழி பண்ணி கொடுத்துருது. எப்படின்னு கேட்டா, கிருணிரி தித்வே அக்ஷரே, கிருணின்னு 2 அக்ஷரம், சூரிய இதி 3. எப்படி சூரியஹான்னு 2 தான் இருக்கலாம், அதை எப்படி படிக்கணும்? சூரியா அப்படின்னு படிக்கணும். சூரிய இதி 3. நமக்கு காயத்ரி மந்திரத்திலேயே அப்படி உண்டு. ஒரு எழுத்து குறையும், வரேணியம் அப்படின்னு படிப்போம். இந்த மாதிரி வேதத்துல ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கா. அப்படிப்பா அது வேதமே சொல்லியும் கொடுக்கறது, நமக்கு தெரியாதுன்னு வேதமே சொல்லி கொடுக்கறது. இப்ப சொன்ன வாக்கியமும் அதே தான், வேத வாக்கியம் தான். கிருணிரி தித்வே அக்ஷரே
சூரிய இதி த்ரீணி எத்தனை ஆச்சு? 5 இல்லையா? ஆதித்ய இதி த்ரீணி 8. 8 வந்து இந்த அஷ்டாட்சரத்தை பிரதானமா கொண்ட ஆதித்ய மதம். இது எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா 6 இருக்குன்னு சொன்னாலே என்னென்ன நான் லிஸ்ட் சொல்றேன். அதுல அந்த லிஸ்ட் சொல்றது ஒரு சிரமம் இருக்கு. எப்படின்னு கேட்டா, காலை வேலையில உதிக்கக்கூடிய சூரியனை வழிபடுறவா அது பரம்பொருள்னு உற்பத்தியை வச்சுண்டு, உற்பத்தி அங்க. மாத்தியானிக வேலையில வரக்கூடிய சூரியன் உற்பத்தி தேவதா அப்படின்னு ஒண்ணு, சாயங்கால வேலத்தை வரக்கூடியத ஆதித்யா ஒன்று. இதே லயஹா பிராத்தகாலீன சூரியா ஒண்ணு, மாத்தியானிக கால சூரியா ஒண்ணு, சாயங்காலின சூரியா ஒண்ணு, லயஹா. இப்படி வச்சுன்னா எத்தனை வருது? 6 வருது. 15 ஒரு 6 21 ஆயிருக்கு. சரி, இதுல வந்து நம்ம எப்படி அவர் கண்டிக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த சூரியகாவும் உற்பத்தியானதுதான். அதுக்கு ஒரு வாக்கியம் காமிக்கிறார். நம்ம பிரசித்தமா இருக்கக்கூடியதுதான், சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயதா அப்படின்றது. விராட் புருஷனுடைய சக்ஷுஷ் தான் இந்த சந்திர சூர்யான்னு தெரிகிறது. அப்போ அதுவும் உண்டானதுன்னு தெரிகிறது இல்லையா? அப்ப நமக்கு இதுல இருந்தே புலம்பட. இது தவிர்த்து நமக்கு உபனிஷத்துலயும் இருக்கு. பீஷாஸ்மாத்வாதः பவதே பீஷோதேதி சூர்யா. இந்த பரம்பொருளினுடைய ஏவுதல், அதனால பயந்துதான் காற்று வீசுகிறது, சூரியன் உதிக்கிறது, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்ன தெரிகிறது? இது பின்னம்னு தெரிகிறது, பரம்பொருளை காட்டிலும் வேறானதுன்னு தெரிகிறது. இந்த ஸ்ருதியை வச்சுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஆதித்ய மதம் நாம பார்த்தாச்சு. இப்போதைக்கு 21 ஆயிடுது. இதுக்கு அப்புறம் அங்கிருந்து கணவரம் அப்படிங்கிறதான ஒரு ஊருக்கு போறாருன்னு அனந்தானந்தகிரியில இருக்கு. பகவத் பாதாபிதயத்துல வக்ரதுண்டபுரம் அப்படின்னு அதை கோட் பண்றார். அந்த வக்ரதுண்டபுரத்துல போயிட்டு தானபத்தியத்தை கண்டிக்கிறார். நாம இந்த கண்டிக்கிறார்னா மதத்தை கண்டிக்கிறார்னு இல்லை, ஒழுங்குபடுத்துறார் அப்படின்னு முதல்ல சொன்னதை நல்லா நினைவில் வச்சுக்கணும். அதுலயும் வந்து 6 மதம் இருக்கு. எப்படின்னு பாருங்க. மகாகணபதி மதம்னு ஒண்ணு, ஹரித்ரா கணபதினு ஒண்ணு, உச்சிஷ்ட கணபதினு ஒண்ணு. இதை தவிர்த்து நவநீத கணபதி, ஸ்வர்ண கணபதி, சந்தான கணபதினு மொத்தம் 6 மதம். மொத்தம் எத்தனை ஆச்சு? இது 27 ஆயிருக்கு. இவா வந்து முதன்மையா வச்சுக்கிறது என்னது அப்படின்னு சொன்னா, கணானாந்த்வா மதத்துல கணானாஹந்த்வா கணபதிம் கணபதிம் சர்வ கணஸ்யாபி அயமேவ பதி ஹவாமஹே அப்படின்னு மேற்கொண்டு மந்திரம் நமக்கு பிரசித்தம். நம்ம காலையில இங்கேயே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சப்ரம் ஹசசி வஸ்வ ஹரிசேந்திர மாதிரி நமக்கு கணபதி அதர்வசீதத்துலயும் எல்லா ஸ்வரூபமா இருக்காருன்னு தெரிகிறது. அவஸ்தாத்ரயாதீதா தேகத்ரயாதீதா காலத்ரயாதீதான்னு நம்ம எல்லாத்தையும் அதுலயே சொல்லிட்டு இருக்கோம். அந்த மதம் தான் இது. அப்படி வச்சு கொண்டாடின்னு இருக்கா. இவாளுக்கும் நமக்கு பதில் என்னது? முன்னாடி சொன்ன உபனிஷத் வாக்கியம் தான். ஜன்யா உமாசுதா. இவர் கணபதின்னு சொன்னா ஜன்யஹாவ கணபதி ந ஈஸ்வரா. ஈஸ்வரஹாங்கிறது நம்ம எந்த அர்த்தத்தை சொல்றோம்? பரம்பொருள்னு சொல்றோம். கணங்களுக்கு தான் இவர் அதிபதி. இவருக்கு ஈஸ்வரஹா பிதான்னு ஆயிருக்குன்னு சொன்னா ஜன்யஹான்னு வந்துடுது. இதனாலேயே போயிடுது. இன்னொன்னு, ஸ்வரூபமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வக்கரதுண்டவாவோ லம்ப கரணஹாவோ லம்போதரஹாவோ இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. சகுனோபாசனமா இருக்குங்கிறதுனாலே இது இல்லேன்னு நமக்கு கண்டிச்சாச்சு. மொத்தம் இப்போ 27 ஆயிருக்கு. அதுல இருந்து எங்க போறார் அப்படின்னு சொன்னா, அத்தப்பரம் ஸ்ரீ சங்கராச்சாரியா துலஜா பவானிபுரம் பிராபா. துலஜா பவானிபுரம் அப்படின்னு சொல்றா. அங்க வந்து சக்தி மதங்கள் 6 மதங்கள், 27 அதோட சேர்த்து ஒரு 6, எத்தனை ஆச்சு? 33 ஆயிருக்கு. 6 மதங்களை கண்டிச்சிருக்கா. அவ முக்கியமா வச்சுக்கிறது எதுன்னு கேட்டா, இந்த ஹிரண்யவர்ணாங்குள்ள மந்திரத்தை முழுக்க எடுத்துக்கிறான். அப்புறம் வித்யாஞ்சா வித்யாஞ்சா எஸ்தத்வேதோ பயக் சஹா அப்படின்னு ரெண்டுத்தையும் வச்சுக்கிறா. வித்யா அவித்யா ரெண்டும் தேய்ச்சணும். அதுல வித்யாம் அவித்யாம் அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்டுதேன்னு இருக்கு. இந்த வித்யா அமிர்தமஷ்டுதேங்கிறத அவ பிரமாணமா வச்சுண்டு, வித்யாங்கிறது இந்த இடத்துல எப்படி வச்சிருக்கான்னா, இந்த பிரகிருத்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மாயா, இதைத்தான் அவ வந்து அம்பாலா ஏத்துக்கிறான், சக்தியா ஏத்துக்கிறான். இதை வச்சுட்டுதான் வித்யா அமிர்தத்துவம் அஷ்ணுதேன்னு வச்சுட்டு அவ எதை வச்சுக்கிறா? இந்த சாக்த மதத்தை ரொம்ப உத்கிருஷ்டமா வச்சுட்டு இருக்கான்.
அதுல 6 மதங்கள். முதல்ல பவானி ஆராதன மதம், அதாவது துர்க்கையை வழிபடுகிற ஒரு மதம். அடுத்தது லக்ஷ்மியை கொண்டாடுகின்ற மதம். அடுத்தது சாரதாம்பாலை கொண்டாடுகின்ற மதம். இந்த மூணும் தனித்தனியா இருக்கக்கூடியது. மற்ற மூணுமே வாமாச்சாரா, அதனால அத பேரை கூட எடுத்துக்கல. இப்போ 6 ஆயிடுத்து. 6 ஆயிடுத்துன்னு சொன்னா 33 ஆயிடுத்து இல்லையா? இதுலயும் நம்ம தெரியலாம், இந்த மாயா அப்படிங்கிறது நமக்கு பகவத்கீதையில நமக்கு தெரியறது பிரகிருதி அஷ்டதா விபக்தா அப்படின்னு சொல்றார். 8 விதமா என்னுடையதான ஸ்வரூபமானது பரிணமிக்கிறதுன்னு சொல்றார். எப்படி பிரகிருதி, அப்புறம் பஞ்சபூதங்கள் 6 ஆச்சு, அகங்காரா 1, அதுக்கப்புறம் புத்திஹி மனஹா, இப்படி அஷ்டதா பரிணமித்தம் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுவும் கூட இதிலிருந்து வந்ததுதான் தெரிகிறது. அதுவே யதோவாயுமான பூதானிங்கிறதுக்கு அந்த லட்சணத்துக்கு இது உட்படாது. ஏன்னா அது பரம்பொருளிலிருந்து வந்ததுன்னு தெரிகிறது, அதனுடைய மாயான்னு தெரிகிறது. அப்போ சுவாமி அவர் அதனுடையதுன்னு நம்ம எப்ப சொல்ல, பிலாங்ஸ் டு ஹிம் அப்படின்னு நம்ம எப்ப சொல்றோமோ அப்பவே ஆட்டம் கண்டு போச்சு. எஜமானகா அவர், அவருடைய இது இந்த மாயான்னு தெரிஞ்சு போச்சு. இதனை கண்டனம் ஆயிடுத்து. 33. அதுக்கப்புறம் தஸ்மாத் புராத் உத்தர மார்காமி ஸ்ரீ சங்கராச்சாரிய குரு சசிஷ்யா எங்க போறார்? உஜ்ஜயின்யாக்கியம் புறம் ததர்ஷ காபாலிகாச்சார பறை சமேதம். நிறைய பேர் அங்க காபாலிகாச்சாரத்தை, கபாலிகாலா இருந்துட்டு உஜ்ஜயினில ரொம்ப பிரசித்தமானது. அங்க காளியும் நம்ம அதை வச்சுதான் கொண்டாடிட்டு இருக்கோம். உஜ்ஜயினிக்கு மா காளின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அங்க இந்த காபாலிக மதம் ரொம்ப நிறைஞ்சு இருந்ததுன்னு நமக்கு தெரிகிறது. இதுல இருந்தும் தெரிகிறது. வட்டுகநாதகான்னு பேரு. அந்த காபாலிக மதத்தினுடைய தலைவருக்கு பேரு வட்டுகநாதகா அப்படின்னு பேரு. அதிலிருந்து அந்த இங்க ஒரு கதை சுவாரஸ்யமா உண்டு. 2 காபாலிகன், ஒன்னு வட்டுகநாதா, இன்னொன்னு ஒருத்தன் க்ஷுத்ரஹா. இந்த வட்டுகநாதா என்ன பண்றார்? இவர் கண்டிக்கிறார், இந்த மாதிரி நீ பண்றதெல்லாம் லோகத்தை திசை திருப்புறதும் ஸ்ருதிக்கு விருத்தமான மார்க்கத்தை எல்லாரையும் கொண்டு போறதும் தப்புன்னு சொல்றார். அவன் மத்தியத்தை குடிச்சிட்டு அகங்காரத்தோடு மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி பைரவரை வர வைக்கிறார். எதுக்குன்னு கேட்டா இவரை துரத்தணுங்கிறதுக்காக. அப்போ அந்த பைரவர் நமஸ்காரம் பண்றதா இருக்கு. அவர் இவரை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இவர் தான் உண்மையான ஒரு ஸ்திதியை நிலைநாட்ட வந்திருக்கார் அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு அவர் ஒரு ஸ்லோகமும் சொல்றார். ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகம் அது. விகலேது கலௌ பிராப்தே தேஷாம் விருத்திஹி யதேப்சிதா பபூவ மந்திர பத்தோகம் பிரத்யக்ஷோஸ்மி ந தர்மதா அப்படின்றார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா அந்த பைரவர், இந்த மந்திரங்கள் எல்லாம் இவ கையில போய் மாட்டின்னு கலியில இது பெரிய ஒரு தொந்தரவா இருக்கு. இந்த மந்திரங்களுக்கு நான் அடிமையா இருக்கேன் தேவதைங்கிறதுனால. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, மந்திராதீனாக தேவதாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மந்திரத்துக்கு நான் அடிமையா இருக்கேன். அதனால இவன் சொன்னா நான் வர வேண்டியதா இருக்கே தவிர்த்து தர்மத்தை உத்தேசிச்சு நான் வரல அப்படின்னு சொல்றாரு. ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும். பபூவ மந்திர பத்தா, மந்திரத்தினால் கட்டப்பட்டவனாக பிரத்யக்ஷோஸ்மி, உனக்கு நேரடியா வந்திருக்கேன். ந தர்மதா, தர்மத்தை அனுசரிச்சு நான் இங்க வரலப்பா அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? அந்த பைரவர் பகவத் பாதால பார்த்து சொல்றார். அதை சொன்ன உடனே அந்த காபாலிகன் மாறிடுறான். ஏன்னா அவர் எந்த தேவத்தை வழிபடுறாரோ அந்த தேவத்தையே இவர் சொல்றதான் உண்மைன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்பீல் வேண்டியிருக்கு? முடிஞ்சு போயாச்சு. க்ஷுத்ரஹான்னு ஒரு காபாலிகா. இந்த காபாலிகன் என்ன பண்றான்? முரட்டு ஆசாமி, அடிக்க வந்துடுறான் பகவத் பாதால. இந்த வட்டுகநாதரை நீ ஏமாத்திட்ட, என்னெல்லாம் ஏமாத்த முடியாதுன்னு அடிக்க வந்துட்டாராம். அப்போ சனந்தகான்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணார்? இது 2 விதமா கதை இருக்கு. அனந்தானந்தகிரியில அந்த க்ஷுத்ரனை அடிச்சு துரத்திட்டார் அப்படின்னு இருக்கு. அதே சமயத்துல இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கார்? அடிச்சு போக வச்சுட்டா. அப்போ அவர் கூப்பிட்டு சொல்றார், இந்த க்ஷுத்ரஹாவை நம்ம முதல்லயே பார்த்தோம், எல்லாரையும் இவர் நீ மாறணும்னு சொல்றது இல்லை. நீங்க கூட ஒரு சமயத்துல சொன்னேன், இந்த காபாலிக மதத்துல சில இடத்துல நீ இஷ்டப்படி போப்பான்னு சொன்னாருன்னு. இந்த இடம் தான் அது. இந்த இடத்த என்ன பண்றாருன்னு கேட்டா, உனக்கு அவளுடைய பிறப்பு எந்த மாதிரியானதுன்னு தெரிஞ்சுக்கிறார். உனக்கு எந்த நியமும் கிடையாது, நீ மத்தியபானம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ, யாரையும் ஹிம்சிக்காத, அது மட்டும் நீ ஃபாலோ பண்ணு சொல்லி அனுப்பிச்சுடுற. உன் மதத்தை நீ மாறணும்னு நான் சொல்லவே மாட்டேன், நீ அத்வைதத்துக்கு வான்னு சொல்ல மாட்டேன், யதேச்சம் விஹரன்னு வாக்கியமே சொல்ற, யதே ஸ்வேச்சயா குரு அப்படின்னு சொல்லி அனுப்புறார்.
யாரு? இந்த ரெண்டாவது காபாலிகனே இதை பண்றார். இப்ப எத்தனை ஆச்சுன்னு நீங்க பாருங்க. 36 ஆயிருக்கா? 35 ஆயிருக்கு இல்லையா? சரிதான், 35 ஆயிருக்கு. சரியா இருக்கு. நான் கூட ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். சரியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு அடுத்தது சார்வாக மதம், சௌகத மதம், ஜெயின மதம், பௌத்த மதம். இந்த 4த்தையும் ஒன்னா போட்டிருக்கார். அதனால இப்ப எவ்வளவு வரணும்? 39 வரணும். இதுல நாம முன்னாடியே பார்த்தோம், எல்லாரையும் உடனே கண்டிக்கிறாருங்கிறதும் இல்லை, அது அவருடைய ஒரு செயலியும் இல்லை. இதுல இந்த 3த்துல சார்வாக்கஹான்னா யாரு? தேகாத்மவாதி. தேகம்தான் ஆத்மா, இருக்க வரையும் சுகத்தை அனுபவிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தேகம் போயிடுத்துன்னு சொன்னா முக்தி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம்னு சொல்லக்கூடியவ சார்வாக்கஹா. சௌகதஹாவும் அவளுடைய இன்னொரு பிரிவு தான், தேகாத்மவாதி தான். 3வதா சொன்னோமே ஜெயினஹா, க்ஷபனகஹான்னு பேரு. இவரை கண்டிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார்? பகவத் பாதால், நீ இங்கே இரு, என்னோட 6 மாசம் என்னுடைய ஆசிரமத்தை தங்கு, 6 மாசம் கழிச்சு உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். அந்த 6 மாசத்தையே அவருக்கு பாதி ஞானம் வந்துடுறது. அதுக்கப்புறம் கண்டிக்கிறது ரொம்ப சுலபமா போயிடுது. இதைத்தான் நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது பௌத்தா, சூன்யவாதத்தை சொல்லக்கூடிய பௌத்தா, அவளையும் கண்டிக்கிறார். அதுல சொல்லும் பொழுது நமக்கு இது ரொம்ப சுலபம் கண்டிக்கிறது. ஏன்னு கேட்டா, ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு முழுக்க உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்கு. ச ஏக ஏவ ஆசீத் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை இல்லைன்னு சொல்ற ஒருத்த பட்சத்தை, இதுக்கு முன்னாடி வரையில் நம்ம எந்த பட்சத்தை கண்டிச்சோமோ அது கஷ்டம். ஏன்னு கேட்டா, அவர்களுமே ஸ்ருதிய பிரமாணமா வச்சுன்னு தான் காமிச்சா. இதுக்கப்புறம் வரப்போறது எதுவுமே ஸ்ருதிய பிரமாணமா இல்லை. ஒண்ணு தவிர்த்து, மீமாம்ச மதத்தை, கர்மகாண்டத்தை தவிர்த்து மீது எல்லாமே ஆஸ்திக மதம் இல்லை, நாஸ்திக மதம். ஆஸ்திகம்னா என்ன சொன்னோம் நம்ம? வேதைக பிராமான்ய அபியுபகந்திருத்துவம், வேதத்தை பிரமாணமா கொண்டது எதுவோ அதுதான். இது வரையில் இந்த சாக்த மதம் சொன்னோமே, அது வரையில் இருக்கிறது வேதத்தை பிரமாணமா கொண்டது. அதுக்குதான் நம்ம கண்டிக்கிறது கஷ்டப்படணும். இதெல்லாம் எப்படி வேதத்தை பிரமாணமா எடுத்துக்காதது, க்ஷணமாத்திரத்துல போயிடுறது. நம்ம பகவத் பாதாள வேண்டாம், நம்மளே கூட கண்டிக்கலாம், அப்படி இருக்கு. சரி, அடுத்தது மல்லாக்கிய புரின்னு ஒரு இடம். மல்லேஸ்வரஹான்னு, மல்லாரிஹின்னு ஒரு சுவாமி, மல்லஹான்னு ஒரு அசுரன், அவரை கொன்னதுனால அவருக்கு மல்லாரிஹின்னு பேரு. அந்த சிவனையே முதன்மையாக கொண்டாடுகின்றதான ஒரு மதம். இவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, அனுஷ்டானங்கள்லாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் நாட்டியங்கள் பண்ணிண்டு சுகபோகிலா இருந்துட்டே இருந்தா. அவர்களுக்கு நாம முன்னாடியே இந்த மாதிரி கர்மஹீனாகா, வைஷ்ணவத்துல கர்மஹீனாகான்னு சொல்லும் பொழுது, இந்த அனுஷ்டானங்களை விட்டவா சம்பளுதோதகம், அதாவது இந்த பிரபஞ்சத்துல பிராணிகளும் சமுத்திர ஜலமும் வற்றுகின்ற வரையில் அவா ஹீனர்களாக இருப்பான்னு சொல்லியிருக்கோம். அதேதான் இவாளுக்கும் பதில். அதனால நீங்க உங்களுடைய மதத்தை விட்டுட்டு எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அங்கேயும் இதே தான் இருக்கு. பஞ்சபூஜா பராயணாக, பஞ்சாயத்தன பூஜைக்கு அவ்வளவு மகிமைன்னு தெரிகிறது. அனந்தானந்தகிரியில ஒவ்வொரு சர்க்கத்திலையும் கடைசியில இதை எழுதிட்டே இருக்கார். நித்திய கர்ம ரதாக விஹித கர்ம ஆச்சாராக, கூடவே சேர்த்துண்டு பஞ்சபூஜா பராயணாக பவதா அப்படின்னு எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கோ. அதனாலதான் கர்மாவை இவர் கண்டிச்சார்னு கிடையாது. வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மசு அனுஷ்டியதான்னு இவரே தான் சொல்றார். அதனால ஒரு பிரமம் இருக்கு எல்லா இடத்துலயும். இந்த கர்ம மார்க்கத்தை இவர் கண்டிச்சுட்டார், கிடையாதுங்கிறத நான் அடிக்கடி சொல்ற காரணம், நமக்கு நல்ல மனசுல அது பதினுங்கிறது தான். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் நான் இதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு வாக்கியத்தை பிரமாணமா சொல்லிட்டு இருக்கேன். சொன்ன வாக்கியத்தையே சொல்லலை அப்படின்னு அர்த்தம். அத்தனை வாக்கியங்களும் அதுதான் அவர் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விஸ்வக்சேன மதம்னு ஒரு மதம், மருந்தபுரம் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துல இந்த விஸ்வக்சேனரை கொண்டாடக்கூடியதான ஒரு மதம். அங்கேயும் இது மேற்கொண்டு வர்றது எல்லாமே இந்த ஸ்ருத்தியுக்த மதம் கிடையாதுங்கிறதுனால நாம அப்படியே தெரிஞ்சுட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் மன்மத மதம்னு ஒண்ணு. என்னன்னு கேட்டா, இஷ்டத்துக்கு இருக்க வேண்டியது, யார் கூட வேணா போகலாம் அப்படின்னு மன்மத. இது சுத்த வேத விருத்தம் இது. அடுத்தது குபேர மதம். இது எங்க இருக்குன்னா மாகதபுரம்னு இருக்கு. இந்த மாகத புறத்துல இந்த குபேர மதம்னு பிரசித்தமா இருக்குன்னு நம்ம தெரியாது. நமக்கு இந்த இவா வேதத்துல மந்திரத்தை எடுத்துக்கிறா அப்படின்னு கேட்டா, ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினேஹே நமோ வயம் வைஹி ஸ்ரவணாய குர்மஹ. வைஸ்ரவணஹான் இருக்கு இல்லையா, அந்த பதம் குபேரனை சொல்றது. சமே காமான் காம காமா யமஹ்யம் அப்படின்னு இருக்கா இல்லையா,
அதனால எப்படி அந்த மந்திரத்தை அப்படியே எடுத்துக்கிறா. என்ன சொல்ல தெரியுமோ, நீ என்ன அத்வைதத்தை சொல்லி என்ன பிரயோஜனம், கடைக்கு போனா காசு கொடுத்தாதான்பா கிடைக்கிறது, அப்ப குபேரனுடைய அனுகிரகம் இல்லைன்னா நீ என்ன வாழ முடியும் அப்படின்னு இந்த மந்திரத்தெல்லாம் காமிச்சு இந்த வைஷ்ணவனத்தை கொண்டாடுகின்ற ஒரு மதமா இருக்குன்னு தெரிகிறது. அதையும் இந்த சுகங்கள் எல்லாமே ஐகிகமா இருக்கு, இதெல்லாம் நித்திய சுகம் இல்லை, நித்தியம் ஆனந்தமயம் இல்லைன்னு கண்டிக்கிறார். அடுத்தது இந்திரபிரஸ்தபுரம்னு ஒரு இடம், அங்கே இந்திர மத நிவர்கணம் பண்றார். எத்தனை நீங்க நின்று கேளா? 39 இல்லை, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரணும். ஏன்னா இப்போ சார்வாக மதத்தை சொல்லும் போது 38 வந்தது. அதுக்கப்புறம் மல்லாரி மதம் 39 இல்லையா? அதுக்கு அடுத்தது என்ன மதம் சொன்னோம்? விஸ்வக்சேன மதம்னு சொன்னோம், இந்த 40 இல்லையா? அப்புறம் மன்மத மதம் 41, குபேர மதம் 42. இப்போ இந்திரபிரஸ்தபுரத்துல இந்திர மதம், இந்திரன் தான் தேவதை எல்லாருக்கும். அது எதை வச்சுண்டு அப்படின்னு கேட்டா நம்மளே சொல்லிட்டு இருக்கோம், திக்பாலகத்துல அவர் தான் பிரதானமா இருக்கிறதுனால அந்த மதம். அப்போ இது எத்தனாவது? இது 43வது மதம், இந்திர மதம். அடுத்தது 44வது மதம் எதுன்னா யமபிரஸ்தபுரத்தில் இருக்கக்கூடிய யம மதம். இதை எதை வச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த ஸ்ருதியில லயத்தை சொல்றோமா இல்லையா? எத் பிரயந்த் யபிஷம் விஷந்தி, எல்லாரும் இப்ப எங்க போயிட்டு இருக்கா? யமபுரத்துக்கு தானே போயிட்டு இருக்கா. அப்போ யமன் தான் அதிபதி அப்படின்னு வச்சுட்டு சொல்லக்கூடிய மதம். அப்படி சொன்னா என்ன ஆயிடும் தெரியுமோ? எல்லாரும் நரகத்து தான் போயிட்டு இருக்கான்னு ஆயிடும். நம்மளே சத்தியமா ஒத்துக்க மாட்டோம். நம்ம ஒத்துப்போமா? எல்லாரும் நரகம் தான் போறோம்னு ஒத்துப்போமா? வேண்டான்னு சொல்லிடுவோம். அதனால இது இந்த மதத்தையும் கண்டிச்சார்னு இருக்கு. இதுக்கு எல்லாமே கண்டிக்கும் பொழுது நாம அந்த தைத்திரிய உபநிஷத்தை சொல்லப்பட்ட வாக்கியத்தை நினைவில் வச்சுக்கணும். 44 மதம் இருக்கு. இதுக்கு அப்புறம் பிரயாகத்துல போயிட்டு 4 மதத்தை ஒரேடியே கண்டிக்கிறார். அப்ப எத்தனை ஆச்சு? 48 ஆச்சு. 4 மதம் என்னன்னு சொல்றேன். முதல்ல வாருண மதம். இந்த பிரயாக தீர்த்தம் இருக்கிறதுனால அங்க இருக்கிறவா தீர்த்தத்தை பிரதானமா வச்சுக்க கூடியவா, வாருண மதம். அடுத்தது வாயு மதம். வாயு தேவதையே, ஏன்னா பிராணன், அதுதான் பிராணன் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த சாமான்யமா சொல்லப்படுறது இல்லை, உபனிஷத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பாருங்க, புருகுருவை வாருணிஹி வருணம் பிதரம் உபசசார இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்பா கிட்ட போய் கேட்டார், எனக்கு பரம்பொருள் எதுவும் சொல்லிக் கொடுன்னு. சில அடையாளங்களை காமிச்சார். எங்கிருந்து பூதங்கள் பிராணிகள் உண்டாகிறதோ, ஏதோ எதனால இருக்கிறதோ, எதில் போய் சேரதோ அதுதான் பரம்பொருள்னு சொல்லி கொடுத்தா. முதல்ல அவர் எதை சொன்னார் தெரியுமோ? அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படின்னு சொன்னார். ஆனா பிராக்டிக்கலா அவர் சொன்னா கரெக்ட். அன்னத்தில் இருந்தானே ரேதஸ் வருது, பிராணன் உண்டாறது அன்னத்தினாலதான் இருக்கிறது, பூமிலையும் அன்னமா தான் போறது. அப்போ அண்ணன் தான் பரம்பொருள் சொன்னார். இப்படியே சொல்ல வந்தவர் அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாத். பிராணனால்தான் உண்டாரோம், பிராணனால்தான் இருக்கிறோம், பிராணன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறோம். இது வெறுமனே ஏதோ போற போக்கில் 4-5 பேரை கொடுத்தாருன்னு இல்லை. இந்த மாதிரியான ஒரு விசாரம், இதுவா அதுவான்னு ஒவ்வொரு தடவையும் தபஸ் பண்ணிட்டே இருந்தார் இல்லையா? யாரு? பிருகு. பண்ணிட்டு ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லும் பொழுது இதுன்னு சொல்லிட்டே வந்தார். அவ அப்பா இது இல்லைன்னு சொல்லிட்டே போனார். முதல்ல அன்னம் பிரம்ம சொன்னார், அப்புறம் பிராணோ பிரம்ம சொன்னார், அப்புறம் மனோ பிரம்ம சொன்னார், அப்புறம் விஞ்ஞானம் பிரம்மன் சொன்னார். ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுது இல்லை, மறுபடியும் போய் தபஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டே இருந்தார். கடைசியில் ஆனந்தோ பிரம்மன் சொன்னார், இதுக்கப்புறம் நீ தபஸ் பண்ண வேண்டாம், நீ அடைய வேண்டியது அடைஞ்சிட்டேன்னு சொன்னார். இப்ப நம்ம இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அதப்தனூர் நததாமோ அஸ்துதேன்னு ஒரு ஸ்ருதி வாக்கியத்துக்கு 2 அர்த்தம் பண்ணோம். பிரதிபக்ஷம் சொல்லும் பொழுது தப்த சூடுன்னு பண்ணினோம். பகவத் பாதா சொல்லும் பொழுது தபஹான்னு தபஸ் அந்த பதத்துக்கு அர்த்தம் பண்ணார். 2த்துல எது சரி? நம்ம பகவத் பாதா மேல கௌரவம் வச்சுட்டு இருக்கோம், அதான் சரின்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த உபனிஷத் வாக்கியமே என்ன சொல்றது? ச தபோ தப்யதான் இருக்கு. அப்போ இதுல இருந்தே இருக்கு இல்லையா? இங்கே தபஸ் தாபகான்னு தபஸ் அப்படிங்கிற அர்த்தம் இதுல இருந்தே தெரிகிறது. அப்ப பகவத் பாதால் சொன்னதுதான் உபனிஷத்துக்கு ஒத்து போகக்கூடியதுன்னு நமக்கு அங்க பார்த்த விஷயம் இங்க நினைவு வருது சொன்னேன். சரி, இப்ப பிரயாகத்துல வாருண மதம், வாயு மதம் பிராணஹா, இன்னொன்னு பூமி. பூமி இல்லைன்னு சொன்னா வாழ முடியாதுங்கிறதுனால அதை கணக்க வச்சுட்டு பூமியை சொன்னா. அதுக்கப்புறம் உதக்கு. இந்த உதக்கு வருண 2த்துக்கும் வித்தியாசம் உண்டு. வருண பதம் தீர்த்த கட்டத்தை சொல்லக்கூடியது, உதக்கு பதம் மொத்த ஜலத்தையும் சொல்லக்கூடியது. இந்த வித்தியாசம் மொத்தம் 4. இந்த இடத்துல 4 மதம் கண்டிக்கப்பட்டிருக்கு. இதுல அத்தனையும் நம்ம பார்க்கலாம். ஜன்யம் ஆகாஷாத் வாயு, வாயு வந்துருது. வாயோர் அக்னி, அக்னி முன்னாடியே சொல்லியாச்சு.
அக்னேர் ஆபஹா ஜலம். ஜலம் ஆபஹா வந்து அக்னிலிருந்து வந்ததுங்கிறதுனாலேயே இங்க சொல்லப்பட்ட வருண மதமும் போயாச்சு, உதங் மதமும் போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அக்னேர் ஆபஹா அப்ய பிருத்திவி, பிருத்திவியும் உண்டானதுன்னு இங்கே வந்தாச்சு ஜன்யம். அப்போ அதுவும் போயாச்சு. அப்போ உபனிஷத் வாக்கியத்தை வச்சுன்னு இங்கே கண்டிச்சாச்சுன்னு நமக்கு தெரிகிறது. இப்போ இதோட நமக்கு 48 வந்திருக்கு. அடுத்து 49வது நிராலம்பனவாதா சூன்யவாதகான்னு பௌத்தத்துல ஒரு அவாந்தர மதம். அதை கண்டனம் பண்ணியிருக்கா, சூன்யம் சொல்லவே முடியாதுங்கிறதுனால. அதுக்கு அடுத்தது 50வது மதம் வராக மதம். வராக மதம் வராக அவதாரத்தையும் முதன்மையா கொண்டாடுது. அவ எந்த ஸ்ருதியை வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, சவர அஹோ ரூபங் கிருத்வோ பன்யமஜ்ஜத் சப்ருத்திவீம் அதா ஆர்ச்சத். ஜலத்துல மூழ்கி போன பூமி அவர் கொண்டு வந்தார், வராக அவதாரம் எடுத்துட்டு. அவர் தான் லோகத்தை காப்பாத்திருக்கார், லோகத்தை உத்தரணம் பண்ணியிருக்கார், அவர் தான் முதன்மையானவர் அப்படின்னு கொண்டாடின்னு இருக்கா. அந்த மதம் 50வதாக வச்சுட்டு இருக்கா. அதுவும் உண்டான மதம். சுவாமி அவதாரம்னு சொல்றார், அவரே நான் மாறி வேற வேஷத்துல வந்தேன்னு அவரே சொல்றார். இல்ல இல்ல நீங்க சொல்றது பொய், நீங்க தான் முதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லப்பா நானே சொல்றேன்ப்பா, நான் அது இல்லை, என்னுடைய அது மாயா ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இது ஆனதுக்கு அப்புறம் 51வது இந்த சதுர்தச லோகத் இருக்கு இல்லையா, இந்த லோகத்தையே ஒரு பரம்பொருளா வச்சுட்டு சொல்லக்கூடியதான மதம். இந்த மதத்துக்கு என்ன பேரு? லோக மதம்னு பேரு. சதுர்தச லோக மதம். இவாளையும் கண்டிச்சார். ஏன்னா லோகம்ங்கிறதே இவருடைய சிருஷ்டினால வரக்கூடியதுதான், ஜன்யம் அப்படிங்கிறதுனால அடிபட்டு போச்சு. இதுக்கப்புறம் வரதுல ரொம்ப சாமானியமா இருக்கக்கூடியது 52வது குணமதம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கு இல்லையா, அத்தனை குணங்கள் இருக்கிறதுனால தான் லோகமே பிரவர்த்திக்கிறது. நினைச்சு பாருங்க, எல்லாரும் அத்வைதிகளா மாறிட்டான்னா பிரபஞ்சம் உண்டோ? கோபதாபங்கள் இந்த துவந்தங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த லோகம் பிரவர்த்திக்கிறது. இதுவே இல்லைன்னா அப்போ இந்த குணங்கள் தான் லோகத்துக்கு காரணமா இருக்கு. அப்போ இந்த குணங்கள் தான் என்னது அப்படின்னு கேட்டா பரம்பொருள் வச்சுக்கோ அப்படின்னு அவ சொல்றான். இப்படின்னு ஒரு மதம். இது 52வது குணமதம். 53வது பிரசித்தமா இருக்கக்கூடிய சாங்கிய மதம். இதையும் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். சாங்கிய மதத்தை கண்டிக்கல. ஏன்னா சாங்கிய மதம் அத்வைத மதத்துக்கு ரொம்ப நெருக்கமானது. அவ 25 தத்துவங்களை ஒத்துக்கிறா. புருஷா பிரகிருதி இப்படின்னு வரிசையா அந்த 25ஓட நிறுத்தி போயிடுறா. பிரகிருதி பகவானுடைய மாயா எது உண்டோ அதுதான் உத்கிருஷ்டம்னு வச்சு அதோட நின்று போயிட்டா பிரகிருதியோட. அதுக்கும் மேல அடுத்த ஒரு சோபானத்துக்கு போகல. அதனால இது அத்தியந்த விரோதம் இல்லை. சாங்கிய மதம் அத்தியந்த விரோதம் இல்லை, கிட்டத்தட்ட வந்துடுறது. ஆனாலும் இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இது 53வது. அடுத்தது யோக மதம். யோக மதம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பாதஞ்சலி முனியினால வந்தக்கூடிய யோக மதம். இந்த யோகமும் கூட அத்வைத தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு உதவுவதற்காகத்தான் வந்தது. இது முன்னாடி அவதாரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நிர்ணயம் செய்யப்பட்டு தான் வந்தது. இது அத்வைதத்துக்கு விரோதம் இல்லை. ஆனா இதை விரோதமா எடுத்துக்கிறா. எப்படி எடுத்துக்கிறா? இப்ப நாமளே சொல்லலாம். இப்போ நமக்கு சுப்பிரமணிய சுவாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்ட தேவத்தை அப்படின்னு சொன்னா, நான் அதை ஒரு பரம்பொருளா பார்த்தா தோஷம் கிடையாது, அத்வைதத்துக்கு விருத்தம் கிடையாது. அதை விட்டுட்டு இவர் ஒண்டிதான் சுவாமி, மற்றெல்லாம் சுவாமியே கிடையாது, இதுதான் கடைசி, இவருடைய பாதார விருந்தங்கள்ல பக்தி பண்றதுதான் கடைசின்னு சொன்னா அங்கதான் நம்ம ஏமாந்து போறோம். அதனால கிடைக்கக்கூடிய அந்த பக்தினால கிடைக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். என்ன பலன்? நிறைய பணங்காசு கிடைக்கலாம், நிறைய கல்வி கிடைக்கலாம், நிறைய பேரும் புகழும் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஸ்ரத்தையா உபாசனம் பண்றோம், கிடைக்கும். ஆனா முக்தி கிடைக்குமான்னு கேட்டால் சுப்பிரமணிய சுவாமியே சொல்லிடுவார், இந்த பாருப்பா, நீ என்ன பக்தி பண்ற, எனக்கு நான் கொடுக்குறேன், நீ என்ன பரம்பொருளா பாத்தியா? எவன் எந்த பாவத்தோடு பாக்குறானோ நான் அந்த பாவத்தோடு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க சுவாமி பகவத்கீதையில. அப்ப நம்ம பரம்பொருளா நம்ம அதை பார்த்தா எந்த தோஷம் கிடையாது. சரி, இப்போ நம்ம கடைசியா பார்த்தது 54வது யோக மதம். அடுத்தது 55 பீலுவாகஹான், அதாவது நையாயிக்கால் வைசேஷிக்கால் சொல்றோம் இல்லையா, பரமாணுவாதகா, பரமாணு தான் கடைசி அப்படின்னு சொல்லக்கூடிய பீலுவாகா பிடரவாக்கான்னு அதுல 2 இருக்கு. அப்படி நம்ம 2 சேர்த்துட்டோம்னா என்ன ஆயிடும் தெரியுமோ? 55 ஆயிடும், 56 ஆயிடும், 56 ஆயிடும். பீலுவாக்கா பிடரவாக்கான்னு வச்சிருந்தால் 56 ஆயிடும். அடுத்தது ஆனா இதையும் நான் சொல்லிடுறேன், இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனந்தகிரியத்துல பீலுவாக்கா பிடரவாக்கம் 2ஆ பிரிச்சுக்கல. நையாயிக்கால் வைசேஷிக்கால் அந்த மத பேதம் இருக்கே, அதை அவர் கணனை பண்ணல, ஒன்னாதான் கணனை பண்ணியிருக்கார். அதை மனசை வச்சுக்கணும். ஏன்னா நான் இந்த கிரந்தத்தை அடிப்படையா வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
அதனால இந்த கிரந்தத்துல 2 இருக்குன்னு சொன்னா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒண்ணுதான் அவர் வச்சிருக்கார், ஆனா 2 இருக்கு அதுல. அது நம்ம மனசை வச்சுக்கணும். 56 இருக்குன்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. அடுத்தது மீமாம்சகாருடைய மதம் கர்ம மதம். குர்வன்னேவேஹ கர்மாக நிஜிஜி விஷேத் சதம் சமாக. 100 வருஷம் கர்மா பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லியிருந்திருக்கா இல்லையா? ஆனா இப்படி இதோட நிறுத்துக்கிறது நமக்கு போதுமானதா இல்லை. இந்த கர்மாவை அனுஷ்டிச்சு அதிலிருந்து வரக்கூடியதான சித்த சுத்தியை அடைஞ்சு அதன் மூலமா ஞானத்தை அடைஞ்சு அதன் பிறகு மோட்சத்தை அடையணுங்கிறது தான் நமக்கு எட்டர்னல் ட்ரூத்தா இருக்கு. அதுதான் சத்திய தத்துவ ஞானமா தத்துவமா இருக்குங்கிறதுனால இந்த மதமும் அத்தியந்த விரோதம் இல்லை. இதுவும் கூட கிட்டத்தட்ட அது தேவையான ஒரு சாதனமா இருக்கு. அத்வைத மதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு சாதனமா இருக்குன்னு தெரிகிறது. இதோட நமக்கு எத்தனை ஆச்சு? 57 ஆச்சா? கீழ்பாக சேர்த்தால். அடுத்தது சந்திர மதகான்னு ஒண்ணு இருக்கு. சந்திரனை எப்படி சூரியனை வழிபடுறதுக்கு சூரியனை மட்டும் தேவதையா பிரதான தேவதையா வச்சுட்டு ஒரு மதம் இருந்ததோ அதை போல சந்திரனை மட்டும் தேவதையா பிரதான தேவதையா வச்சுட்டு வழிபடுற மதம். அதுக்கு அவ என்ன ஸ்ருதியை காண்பிக்கல. புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹா சோமோ பூத்வார சாத்மகா அப்படின்னு பகவானுடைய வாக்கியத்தை பகவத்கீதையை வச்சுண்டு மகாவிஷ்ணுவானவர் சந்திரனாக இருக்காருன்னு வச்சுண்டு அதையே பிரதானமா வச்சுண்டு வழிபடுறவா. ஆனா நம்ம ஏற்கனவே புருஷ சூத்திரத்துல சொல்லிட்டோம், சந்திரமா மனசோ ஜாத்தகா அப்படின்னு. ஜாத்தகான்னு சொல்லியாச்சுன்னு சொன்னாலே அது பரம்பொருள் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதனாலே நமக்கு இது போயிடுறது. இதோட நமக்கு எத்தனை மதம் இருக்கு? 58. சரி, அடுத்தது பௌமாதி கிரக பஞ்சக மதம். அதாவது கிரகங்கள்ல சூரியன் சந்திரன் நம்ம ஏற்கனவே தனியா சொல்லியாச்சு. மீதி பாக்கி இருக்கிறது என்னன்னு கேட்டா இங்க 7 கிரகங்கள் தான் ஒத்துக்கிறான். ராகு கிரகத்தையும் கேதுவும் எடுத்துக்கிறது இல்லை, சாயா கிரகங்கிறதுனால 7 வச்சுக்கிறான். 7ல 2 தனித்தனியா சொல்லியாச்சு, மீதி 5 பாக்கி இருக்கு இல்லையா? பௌமாதி பஞ்சகம். இதுக்கு எது பிரதானமா வச்சுருக்கான்னா நம்ம சொல்ல காயத்ரி தான். அதாவது பூமிக்கு எது சொல்லிட்டு இருக்கோம்? அக்னிரமோ ஒர்தா திவ ககுத் பதி பிருத்திவியா சொல்லிட்டு இதையே பிரதானமா வச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி புதனுக்கு உத்புத்தியஸ்வாட்னே ப்ரஹஸ்பதே எல்லாத்தையும் இதே அந்த மந்திரங்களை அப்படியே வச்சுட்டு இருக்கா. இந்த மந்திரங்களை பிரதானமா வச்சுட்டு இந்த கிரகங்களை ரொம்ப உத்கிருஷ்டமா கொண்டாடக்கூடியதான மதங்கள் 5. எது? அங்காரகன், புதன், ப்ரஹஸ்பதி, சுக்ரஹா, சனைஸ்வரஹா. இப்படி 5 சேர்த்தா எத்தனை ஆச்சு? 63 ஆயிருக்கு. இப்போ நாம இதுக்கப்புறம் இந்த காலகான் கிரகங்கள் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போதான் முன்னாடி விட்ட அந்த க்ஷபனகா ஜெயினகான் 6 மாசம் கழிச்சு சொல்றேன்னு சொன்னார் இல்லையா? அந்த காலம் இப்போ வந்திருக்கு. கிரக மதத்தை நிராகரணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் சொல்றார். க்ஷபனகா 6 மாசம் கழிச்சு கண்டனம் பண்றார், ரொம்ப சுலபமாக பண்றார். இது ஒரு மதம். 64. அடுத்தது பித்ரு மதம். அப்படின்னா என்னது? பித்ருக்களை மட்டும் உத்கிருஷ்ட தேவதையா கொண்டாடக்கூடிய மதம், இது பித்ரு மதம். அடுத்தது சேஷ கருட மதம். இது இந்த புஸ்தகத்துல 2ஆ சொல்லப்படல, 1ஆ சொல்லப்பட்டிருக்கு. சேஷகா அப்படிங்கிறது தனி, கருடகாங்கிறது தனி. ஆனா இந்த கிரந்தத்துல நமக்கு 1ஆ தான் கொடுத்துருக்கான்னு தெரிகிறது. அப்படி வச்சிருந்தா இது எத்தனை வருது? 1ஆ வச்சிருந்தா எத்தனை வருது? 2ஆ வச்சிருந்தா எத்தனை வருது? 1ஆ வச்சிருந்தா 66, 2ஆ வச்சிருந்தா 67. அதுக்கு அடுத்தது சித்த மதம்னு ஒண்ணு. இதுவும் கூட இது எப்படின்னு கேட்டா இந்த மந்திரத்தை பிரதானமாக வச்சிருக்க கூடியது. மந்திரங்களை மட்டும் உபாசனை பண்ணணும். மந்திரத்தை சொன்ன தேவதையெல்லாம் கணக்கு இல்லை, மந்திரத்தையே பிரதானமா வச்சுக்க கூடியது. இது ஒரு மதம், சித்த மதம்னு பேரு. அடுத்தது கந்தர்வ மதம். கந்தர்வ மதம்னா வெறும் பாட்டு நடனங்கள் இது மட்டும் கொண்டாடக்கூடிய மதம் கந்தர்வ மதம். அடுத்தது பூத வேதாள மதம். இதோட இந்த கிரந்தத்தில் முடிஞ்சு போச்சு. இப்ப எத்தனை வந்திருக்கு பாருங்க? 71 வந்திருக்கு. இதுல அந்த பீலு வாக்கா பிட்டர வாக்கா 2ஆ வச்சிருந்தா 72. திசப்ததி மதச்சேத்ரே நமஹா 72 வந்தாச்சு. கிரந்தத்துல எங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, நாம இந்த பார்வையில பார்த்தா நமக்கு கிடைக்கிறது அனந்தானந்த கிரியத்துல கிடைக்கிறது. இதோட இந்த 72 மதங்களை நாசம் பண்ணார்னு தெரிகிறது. இதுக்கப்புறம் என்ன பண்ணினாருன்னு கேட்டா
மணிகர்ணிகாவுக்கு போயிருக்கார். அங்க வியாசருடைய தரிசனம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதாக நமக்கு கிரந்தத்துல கிடைக்கிறது. அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. என்னன்னு கேட்டா, வியாசர் இவர் எழுதின அந்த பாஷ்யத்தை இவர் முகத்தினால கேட்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஒரு சூத்திரத்தை சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்கார். பகவத் பாதால் விவரிக்கிறார். விவரிக்கும் பொழுது அவர் சொல்றார், இப்படியெல்லாம் நீ சொல்றது தப்புப்பா, அது ரொம்ப அழகா இருக்கீங்க, அதை நமக்கு புரிய வைக்கிறது சிரமம், நேரம் ஆயிடும், அதனால நான் நடந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன், நீ சொல்றது தப்பு, இப்படி இல்லை இப்படி இல்லை பூர்வபக்ஷம் சொல்லிட்டே இருந்தாராம். ஒரு கட்டத்தில் என்ன எடுத்துன்னு சொன்னா, யுக்தி இல்லாத விதண்டாவாதமா சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு என்ன தாத்பரியம், எப்படியாவது இந்த பகவத் பாதாளுடைய வாயில் இருந்து இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம் வாங்கிடணும்னு இவரும் சொல்லிட்டே இருக்கார். அவரும் மேலே கேட்டுட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் ரொம்ப கோபம் அரைஞ்சிட்டாராம். இது கொஞ்சம் உத்கிருஷ்டமா இருக்கு. அதாவது கவிகள் இந்த காவியத்தை எழுதும் பொழுது ஒரு சமயத்துல ரொம்ப ஆவேசம் ஆயிடுவா. அப்படி எழுதிருக்காரோன்னு எனக்கு தோன்றது. எப்படி சொல்லியிருக்காருன்னா, பகவத் பாதால் வியாசரை அரைஞ்சிட்டாராம். என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் அப்படி அரைஞ்சார்? காரணம் இதுல இல்லை. நான் நினைக்கிறேன் அத்வைதத்துல அவருக்கு இருக்கக்கூடியதான அத்தனை ஈடுபாடு, வியாசர் இந்த தாத்பரியத்துல இந்த பாஷ்யம் எழுதலன்னு எதிரில் இருக்கான், விதண்டாவாதம் பண்ணிட்டே இருக்கான், இந்த தாத்பரியத்திற்கு விபரீதார்த்தம் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஆவேசத்துல என்னதான் சாதுவா இருந்தாலும் கோபம் வருமா இல்லையா, அதனுடைய உத்கிருஷ்டம் தான் ஓங்கி அரைஞ்சிட்டு பத்மபாதரை பார்த்து சொல்றாராம், நீ இவரை முதல்ல வெளில துரத்து அப்படின்னு சொன்னாராம். அங்க இன்னொரு நல்ல நிகழ்ச்சி உண்டு. இப்படி சொல்லும் பொழுது அங்க பத்மபாதருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. இங்க நாம ஒரு விஷயம் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எனக்கு மனசுல படுறதுன்னு நான் சொன்னேன். எனக்கு ஏன் அந்த மனசு அப்படி தோணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் நான் சொல்றேன். இந்த பகவத் பாதால் அரைஞ்சிட்டு நீ வெள்ள துரத்து அப்படின்னு சொல்றான்னு சொன்னேன் இல்லையா, அவர் கண்ணுக்கு எதிரில் இருக்கிறவர் வியாசரா தெரியல. ஏன்னா அவருடைய முழு கவனமும் அந்த சூத்திர பாஷ்யத்துல இருக்கு. அதை தப்பா சொல்றானேங்கிற எண்ணத்துல இருக்கார். அதனால அவருக்கு எதிரில் இருக்கிறவர் வியாசரா தெரியல. ஆனா பத்மபாதருக்கு அவர் வியாசரா தெரியறார். எப்படி தெரியறார்? இந்த பத்மபாதரை கூப்பிட்டு நீ அவரை துரத்துப்பா வெளியில அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமோ, குரு கிட்ட பணிவா சொல்றார், சங்கர சங்கர சாட்சாத் வியாசோ நாராயண ஸ்வயம் தயோர் விவாதே சம்பிராப்தே கிங்கரஹ கிம் கரோமி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். என்ன அர்த்தம் அதுன்னு கேட்டா, இங்க சங்கரரா இருக்காரே இவர் சங்கரஹா ஈஸ்வரஹா சாட்சாத், எதிரில் வியாசர் நாராயணன்கிற பேர்ல அவர் வியாசர், இவா ரெண்டு பேருடைய வாதத்துல நடுல மாட்டின்ற நான் சம்பிராப்தகான மாட்டின்ற நான் எப்படி இருக்கேன், கிங்கரஹா. கிங்கரஹான ரெண்டு அர்த்தம் உண்டு. கிங்கரஹானா தாசன் அர்த்தம் உண்டு, அதாவது சிஷ்யா. கிங்கரஹா என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறவன். கிங்கரஹா கிங்கரோமியகம் என்ன பண்ணுவேனா அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே பகவத் பாதாளுக்கு ஸ்மரணம் என்னது வந்திருக்கிறவர் வியாசரா, சங்கர சங்கர சாட்சாத் அவர் நம்ம சொல்றா சரி, எதிரில் இருக்கிற வியாசகா நாராயணஹா சாட்சாத் சொன்னா எப்படி நாராயணஹா? உடனே அவர் என்ன பண்ணாரா, மனதனால தியானம் பண்ணிட்டு அப்படியே க்ஷமாபண யாசனம் பண்ணிட்டு, வந்திருக்கிறவர் நாராயணா இருந்தால் அவர் ஏன் முன்னாடி வரணும், ஏன்னா அவர் போயாச்சு, ஏன் முன்னாடி வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாராம். அவரும் வந்தாராம். வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார், கோபிச்சுக்கல, சந்தோஷப்பட்டாராம் இல்லையா. சிஷ்யன் வாத்தியாரை எதிர்த்து போட்டி போட்டா வாத்தியார் சந்தோஷப்படுவார். நம்ம சொல்லாத ஒரு யுக்தி அவன் சொல்லி இந்த விஷயத்தை சமர்த்தனம் பண்றான்பா அப்படின்னு சந்தோஷப்படுவாரா இல்லையா, அப்படி சந்தோஷப்பட்டாரா. அதுக்கப்புறம் பிரம்மாவை வரவழைச்சு 16 வருஷங்கள் இந்த அத்வைத தத்துவத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக ஆயுள நீடிச்சார்னு அந்த இடத்துல கதை வருது. பிரம்ம தரிசனம் எல்லாம் அந்த வரிசையா வருது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றார், பட்ட தரிசனம். ஒரு 5 நிமிஷத்தை முடிக்கலாம்னு பாக்குறேன், நேரமா இருந்தாலும் கொஞ்சம் தேவைப்படுறது. தன்யோஸ்மி. இந்த பட்ட தரிசனம் அப்படிங்கிறது என்னது, குமாரில பட்டருடைய தரிசனம். அவர்கிட்ட போய் சொல்றார், இந்த மாதிரி வாதம் பண்ண வாங்குவோம் அப்படின்னு. அவருடைய ஸ்திதி வேற மாதிரி இருக்கு. இதை நம்ம போன கதையில வாத்தியாரே சொல்லியிருப்பார். வாத்தியார் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடாது, அதனால அந்த கதையை நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அவர் மண்டன மிஸ்ரரை பார்க்க சொல்றார். மண்டன மிஸ்ரரையும் வாதத்துல ஜெயிக்கிறார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு சின்ன கேள்வி, இந்த சரசவாணி மூலியமா ஒரு கேள்வி வாத்ஸ்யாயன சாஸ்திரத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேகாந்தர பிரவேசம் பண்றார். அப்படி தேகாந்தர பிரவேசம் பண்ணும் பொழுது அந்த சரீரத்தை எரிக்க பார்க்கறான்னு வருது. சில இடத்துல சரீரத்தை எரிக்க பார்த்தார் அப்படின்னு. இந்த மாதிரி 2 கட்டணம் வந்திருக்கு. ஒண்ணு ஒரு காபாலிகன்
அது எங்க இந்த நான் இப்ப சொல்ல போற கதை வந்து எங்க இருக்குன்னு கேட்டா, இந்த பகவத் பாதாபிதயமா அப்படின்னு சொல்ற லக்ஷ்மண சூரி எழுதின கிரந்தத்துல இருக்கு, ஆனந்தகிரியத்தை இல்லை. எந்த இடம் அப்படின்னு சொல்றேன். ஒரு காபாலிகன் பகவத் பாதாள் கிட்ட வந்து சிஷ்யனா சேர்றான், வஞ்சிக்கணுங்கிற எண்ணத்தோட சேர்றான். அது அவருக்கும் தெரியறது. அவன் வந்து ரொம்ப பிரீத்தியா இருக்கிற மாதிரி நடிச்சு அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கின மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கான். ஒரு தடவை பகவத் பாதாள்கிட்ட கேட்கறான், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னப்பா அப்படின்னு கேட்கறான். நான் கைலாசத்துக்கு போனேன், அங்க ஒரு தேவதை பிரத்யட்சமாச்சு. அந்த தேவதை சொன்னது, உனக்கு இந்த பிறவியில இந்த சரீரத்தோட இந்த கபாலத்தோடு இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இது புண்ணிய பூமி, நீ நல்ல ஒரு சிரேஷ்டரான ஒருத்தருடைய கபாலத்தையோ சரீரத்தையோ தரிச்சுண்டு வா, நீ வரலாம்னு சொன்னது. அன்னையிலிருந்து என்னுடைய மனசு அந்த கைலாசத்தையே சுத்திண்டு வருது. எனக்கு வேற யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல, உங்களை விட்டா சிரேஷ்டரை வேற யாரும் இல்லை, உங்களுடைய உடம்பு எனக்கு தாங்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த காபாலிகா. இவருக்கு எல்லாம் தெரியும், தெரியாதுதான், இருந்தாலும் அவர் நினைக்கிறார் அவன் கேட்டா நம்ம கொடுத்துடணும் அப்படின்னா சிஷ்யா அப்படிங்கிறதுனால கண்ணை மூடி உட்கார்றா. நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, சிரசு வேணுமா எடுத்துக்கோ, இல்ல சரீரம் வேணுமா சரீரத்தையும் எடுத்துக்கோ, உனக்கு எது வேணா எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அப்போ இத ஞான திருஷ்டியில சனந்தகாங்கிறவர் பார்க்கிறார். அந்த சனந்தகா வந்து அவரை காப்பாத்தினார்னு இருக்கு, ஹத்திய பண்ணார்னு இருக்கு. ஹத்திய பண்ணார். இந்த ஹத்திய வந்து தோஷத்து கிடையாது, குரு துரோகம் பண்றவனுடைய ஹத்திய தோஷத்துக்கு ஆளாகாது அப்படின்னு அங்க அது ஒரு இடம். அதே மாதிரி இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் எது அப்படின்னு கேட்டா, இந்த மண்டன மிஸ்ரருடைய மனைவி கேட்ட கேள்விக்கு பதிலுக்காக வேற ஒரு சரீரத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது அந்த சரீரத்தை எரிக்கிறதுக்காக அந்த ராணி முற்படுறா. அந்த சமயத்துல பாதி எரிஞ்சுக்கும் பொழுது இவர் உள்ளேயும் புகுந்துடுறார். நிருசிம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணார்னு இருக்கு. அதுல ரெண்டு விதமான கதையா வருது நமக்கு. இந்த அனந்தானந்தகிரியில பார்க்கும் பொழுது இவரே பிரார்த்தனை பண்ணார் நிருசிம்மரே, நிருசிம்மர் சாட்சாத் ஆவிர்பாவம் ஆனார். அப்பதான் இந்த நிருசிம்ம தேஹி கராவலம்புன்னு நம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தை சொன்னதா இது இருக்கு. இந்த பகவத் பாதாபிதயத்துல பார்த்தோன்னா அங்க எப்படி இருக்குன்னா, பத்மபாதர் வந்து அவருக்குள்ளார நிருசிம்ம ஆவேசமாகி நிருசிம்ம சரீரத்தோடு அவர் வந்ததாகவும் அதை பகவத் பாதால் பார்த்தாருங்கிறதாகவும் இருக்கு. அவர் வந்து காப்பாத்தினார். காப்பாற்றும் பொழுது அவரை தன்னுடைய சிஷ்யனை நிருசிம்மராவே பார்த்தார் அப்படின்னு இருக்கு. அதுக்கு காரணமும் கூட இன்னொன்னு சொல்ற, பத்மபாதருக்கு நிருசிம்ம ஆவிர்பாவம் முன்னாடியே ஆகும்னு ஒரு வரம் இருக்குன்னு முன்னாடியே நமக்கு கதையில பார்த்தா தெரியறது. அந்த வகையில நம்ம பார்த்தா இந்த பகவத் பாதாபிதயத்தை இந்த கதை ரொம்ப நல்லா அழகா வந்திருக்குன்னு தெரியறது. இப்படி நிருசிம்ம சாட்சா்காரம் பண்ணி அந்த உடலை காப்பாத்திண்டு மறுபடியும் வந்து சரசவாணிக்கு பதில சொல்லி அந்த வாதத்திலையும் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதாக நமக்கு கதை இதுல இருந்து போறது. அதன் பிறகு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, இந்த அனந்தானந்தகிரியில காஞ்சிபுரத்துல மட்டும்தான் வாசம் பண்ணார்னு வருது. இந்த சதுர்மத ஸ்தாபனம் ஸ்தாபனம்ங்கிறது இல்ல பெருசா டீட்டெயிலா இல்லை. ஆனா ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சிங்கேரியில 12 வருஷம் வாழ்ந்தார். அப்படி வாழும் பொழுது அங்க மடாதிபதியாக பத்மபாதரை நியமிச்சார்னு இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது நான் வந்து இத உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இருக்குன்னு நமக்கு தெரிகிறது, வித்தியாசமாகவும் இருக்குங்கிறதுனால அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கணும் பாக்குறேன். இங்க பார்த்த ஞாபகம். தத்ரைவ பரமகுரு துவாதசாப்த காலம், துவாதசன்னா 12, அப்தன்னா வருஷம், துவாதசாப்த காலம் வித்யாபீடே ஸ்தித்வா பகுசிஷ்யேபியः சுத்த அத்வைத வித்யாயாः சம்யக் உபதேசம் கிருத்வா ததனந்தரம் பத்மபாதாख्यं கஞ்சித் சிஷ்யம் பீட்டாத்யக்ஷம் கிருத்வா போகநாமகம் லிங்கம் தஸ்மின் பீடே நிக்ஷிப்ய ஸ்வயம் நிஷ்சக்ராம. அவர்
பின் வந்தார் அப்படின்னு இதுல இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இங்க பத்மபாதரை அங்க நியமிச்சுக்காருன்னு தெரியறது. ஆனா இது வித்தியாசமா இருக்கு, மற்ற எந்த கிரந்தத்திலையும் இல்லை. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து சுரேஸ்வராச்சாரியரை நியமிச்சுக்கார், அதுவும் 3 இடத்துல நியமிச்சுக்காருன்னு அது ஒரு வித்தியாசமான தகவல். காஞ்சிபுரத்துல, சிருங்கேரியில, துவாரகாபீடத்துல. ஏன்னு கேட்டா இந்த சுரேஸ்வராச்சாரியர் யாருன்னு கேட்டா மண்டன மிஸ்ரர், அவர் கிரகஸ்தர், அவருக்கு இந்த நிர்வாக கௌசல்யம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா அந்தந்த மடத்துல சாஸ்திரிய பத்தியத்தியா காரியங்கள் பண்றதுக்கு ஒருத்தர், நமக்கு வந்து இங்க ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கக்கூடியவரா ஒருத்தர் இருந்தார். சத்தியஞான சின்ன குழந்தையா ஒருத்தர் இருந்தார், 7 வயசு அவர். அதாவது பகவத் பாதலுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியவர் சர்வஜாத்மர் அவர் இருந்தார். இந்த மேற்பார்வை பார்க்கறதுக்கு சுரேஸ்வராச்சாரியர் இங்க நியமிக்கப்பட்டிருந்தார். சர்வஜ ஆத்மர் அப்படின்னு இருந்தார் இங்க. அதே போல அந்தந்த மடத்துல 3 மடத்திலையும் ஒவ்வொருத்தர் இருந்தா இந்த மடத்தை முழுக்க நிர்வகிக்கிறதுக்கு சுரேஸ்வராச்சாரியரை நியமிச்சான்னு மற்ற இடத்துல வருது. இது ஒரு புதிய தகவல் தான். நம்ம இதை 3 பார்த்ததில்ல, 2 பார்த்துருக்கோம். ஆனா 3ங்கிறது இந்த கிரந்தத்துல நமக்கு தெரியறது. பத்மபாதரை நியமிச்சுக்காங்கிறது ஒரு புது தகவலை இந்த கிரந்தத்திலிருந்து நமக்கு வருது. இதுக்கப்புறம் இவர் வந்து மறுபடியும் காஞ்சிபுரத்துல வந்து அங்க ஸ்ரீசக்கர பிரதிஷ்டாபனம் பண்ணி அங்க இருந்துதான் மறுபடியும் ஷண்மத ஸ்தாபனம் பண்ணார்னு இருக்கு. நான் முதல்லயே சொன்னேன், இந்த 6 வேறு 72 வேறு இல்லை, 72ல இருந்தக்கூடியதான மதங்களை ஒரு ஒழுங்கு பண்ணினார். அதையே தான் மறுபடியும் ஷண்மதங்களா மாத்தினார்னு சொன்னோம் இல்லையா. நான் ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா, இந்த ஷண்மத பிரதிஷ்டாபனம் பண்ணும் பொழுது காஞ்சிபுரத்தில் இருந்து பண்ணினார். பண்ணும் பொழுது யார் யாரை கூப்பிட்டு பண்ணினார்னு கேட்டா முதல்ல யாரெல்லாம் வந்து சாக்த மதமோ கானபத்தியமோ யாரெல்லாம் முதன்மையா இருந்தாலோ அவளை வச்சுட்டே தான் பண்ணினார். அப்போ என்ன தெரிகிறது, 72ல இருக்கக்கூடிய 6 தான் இது. இது புதுசா இந்த நாமாவளியை பார்த்துட்டு ஷண்மத பிரதிஷ்டாபகாச்சாரிய நமகன்னா 72க்கும் மாறான ஒரு 6 அப்படின்னு நினைக்கக்கூடாது. 72ல இருந்ததான ஒரு 6 தான் இது. அதை ஒழுங்குபடுத்தி எப்படி இந்த கர்ம மார்க்கத்தை மீமாம்சக மதத்தை அத்வைதத்துக்கு சாதனமாக சித்த சுத்தி ஏற்படுத்துவதற்கான ஒரு மார்க்கமா பண்ணினாரோ அதை போல இந்த 6 மதங்களையும் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அதுலயும் நான் முன்னாடியே சொன்னது போல இந்த காபாலிக மதத்தை 6வதாக இந்த கிரந்தத்துல காமிக்கிறார். பூர்வபக்ஷத்வேன காபாலிக ஸ்வம்பவா அப்படின்னு சொல்றாருன்னு இருக்கு. வடுகநாதரை அழைச்சு நீ உன்னுடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணிக்கோ, ஆனா இது பூர்வபக்ஷா சித்தாந்தா இல்லை அப்படின்னு இதுல இருக்கு. ஆனா நமக்கு மற்ற கிரந்தங்கள்ல பார்த்தால் கௌமார மதம் தான் 6வது. ஏன்னா அதுதான் வந்து ஸ்ரௌத சம்மத மதமா இருக்கிறதுனால, ஆஸ்திக மதமா இருக்கிறதுனால அதுதான் 6வதுன்னு வச்சுட்டு இருக்கா. இதுல நமக்கு மதபேதம் இருக்குன்னு தெரிகிறது. இப்படியாக காஞ்சிபுரத்துல இருந்து ஷண்மதங்களையும் ஸ்தாபிச்சு அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரத்துல லயமாயிட்டாருங்கிறது இந்த அனந்தானந்தகிரியில இருக்கு. அந்த பங்கி நான் வாசிச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன். ததப்பரம் சர்வலோக குருஹு ஆச்சாரியா ஸ்வசிஷ்யானு பரமத கால அனலாதி யதின். நல்லா கவனிச்சுக்கணும், கால அனலாதிகி. இந்த கால அனலாதிலாம் யாரும் கேட்டா முன்னாடி கண்டனம் பண்ணா இல்லையா பல மதங்கள், அதுல இருந்த அவாதான் இவெல்லாம். கால அனலாதீன்னு ஆதிபதம்னா எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். அதே 6 பேர் தான், புதுசா கிடையாது. தத் அந்யாமுஷ்ச தத்ர தத்ர விஷயேஷு பிரேஷயித்வா, மற்றவர்களையும் அந்தந்த மதத்தை யாரை கண்டிச்சாரோ அவளையே கூப்பிட்டு நியமிச்சு ததனந்தரம் சமீபஸ்தம் இந்திர சம்பிரதாயானுவர்த்தினம் சுரேஸ்வராச்சாரியம் ஆகூய, தன் பக்கத்தில் இருக்கக்கூடியதான சுரேஸ்வராச்சாரியை கூப்பிட்டு போ சிஷ்ய இதம் மோக்ஷலிங்கம் சிதம்பரஸ்தலே ஸ்தாபயா இது பிரேஷயித்வா, சிதம்பரத்துல வைத்து விடுன்னு சொல்லி ஸ்தூல சரீரம் சூக்ஷ்மே அந்தர்தாப்பிய, ஸ்தூலமா இருக்கக்கூடியது அந்த சரீரத்தை சூக்ஷ்மமா ஆக்கிண்டு தத்ரூபோ பூத்வா சூக்ஷ்மம் காரணே விலீனம் கிருத்வா சின்மாத்திரஹா பூத்வா அங்குஷ்டமாத்திர புருஷா ததுபரி பூர்ணமகண்ட மண்டலாகாரம் ஆனந்தம் பிராப்பிய சர்வ ஜகத் வியாபக ரூப சைத்தன்யம் அபவத் அப்படின்னு எங்க இதெல்லாம் காமாட்சியினுடைய சந்நிதியிலேன்னு நமக்கு அனந்தானந்தகிரியில தெரிகிறது. இந்த சதுர்மட ஆம்னாய மட ஸ்தாபனம் 4 திக்குகளையும் அப்படிங்கிறது இதுலயும் இருக்கு. இதுல பகவத் அபியுதயம் இருக்கு இல்லையா, லக்ஷ்மண சூரி, அதுலயும் இருக்கு. அவர் ஆனா ஒரு விஷயத்தை இங்க அதிகப்படியா வச்சுக்கிறார். காமாட்சி சந்நிதியிலையும் இருக்கார்,
இங்கேயும் மடத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். சர்வஜ்ஞ பீடத்துன்னு சொல்லாம மடத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்காருன்னு இருக்கு. ஆனா இவர் மோட்ச அடைஞ்ச ஸ்தலம் கைலாசம். 2 இடம் சர்வஜ்ஞ பீடாரோகணம் 2 இடம் காமிக்கிறார். ஒரு இடம் காஷ்மீரம், இன்னொரு இடம் கைலாசம். அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா காஞ்சிபுரத்திலையும் ஒரு சர்வஜ்ஞ பீடத்தை ஆரோபணம் பண்ணாருன்னு இவருடைய கிரந்தத்தில் தெரியாது. நம்ம அதே பார்வையில பார்த்தோம்னு சொன்னா நான் அந்த ஸ்லோகங்களே வாசிக்கிறேன். ஏன்னா இது சுயமா நாம சொல்லதா இருக்கக்கூடாது, கிரந்தத்துல இருக்கக்கூடியதான் நம்ம பார்க்கிறேன். இதுல காஞ்சிபுரத்துல இருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகத்தை முடிஞ்சிடுறது. ஆனா இந்த இந்த சாரதா பீடத்துல காஷ்மீரத்துல போகும்பொழுது அங்க ஒரு சின்ன கதையும் வருது. என்ன வருதுன்னு கேட்டா, மொத்தம் 4 துவாரங்கள் இருக்கு. இந்த 4 துவாரங்களும் திறந்த பிற்பாடுதான் அந்த சர்வஜ்ஞ பீடம் ஆரோகணம் பண்ண முடியும். அந்த 4 துவாரத்துல 3 துவாரம் திறந்தாச்சு, ஒவ்வொரு திக்கிலிருந்து வந்தாச்சு. தட்சிண துவாரத்தை திறக்கிறதுக்கு ஒரு சிரேஷ்டர் யாரும் கிடைக்கல அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை கேள்விப்பட்டு இவர் போட்டார். கவாட்ட உத்காட்டனே தக்ஷா தாட்சிணாத்தியேஷு நாஸ்திவா இத்யாகரண்ய யதீந்திரஸ்து சபதி ஆகாஷ வர்த்மனா, ஆகாச மார்க்கத்திலே அங்க போயிருக்காருன்னு போயிட்டு தத் சாரத்வார கிரகம் பிராப்பிய சார்தாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல தட்சிணத்வாரத்தை உத்காடனம் பண்ணி அங்க இருக்கக்கூடியதான மீமாம்சகாதி மதங்களை மறுபடியும் கண்டிச்சு சர்வஜ்ஞ பீடாரோகணம் பண்ணாருன்னு இந்த ஒரு இடம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா கடைசியில பாருங்க, ஸ்வபாசா பாசயன்னு வித்யுத் புஞ்ச பிஞ்சரயா திசா பராத்பரதரம் திவ்யம் கைலாசம் பிராபசங்கரஹா. இப்ப அது ஒரு பெரிய ஒளியோடு ஒரு ஒளியாக போய் சேர்ந்தார். எங்கே அப்படின்னு கேட்டா, பராத்பரம் திவ்யம் கைலாசம் பிராப, கைலாசமே ஒரு தேஜஸ் ஸ்வரூபமா இருக்கு, அதுல ஒரு தேஜஸாக இவர் போய் சேர்ந்தார் அப்படின்னு அங்க லயத்தை சொல்றா இந்த கிரந்தத்தினுடைய கடைசியில. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல இவர் மடஸ்தாபனம் பண்ணார் அப்படிங்கிறதும் இங்க நம்ம இருக்கு. ததः காஞ்சிபுரீம் பிருத்விகாந்த காஞ்சி முபாயோ. இந்த பிருத்திவி அப்படிங்கிறது ஒரு பெண்ணா இருந்தால் அது ரொம்ப பிடிச்ச ஒரு பெண் யாரும் கேட்ட காஞ்சியா. அந்த இடத்துக்கு போனார். சப்தஸ்வேகமாகுர் புதா மோக்ஷபுரீஷு யாம், 7 மோக்ஷபுரிகள்ல ஒன்றாக கருதக்கூடியதான காஞ்சிபுரத்துக்கு போனார். காமாட்சிதி பராசக்தி சாங்கியாயன மகாமுனேகே, அந்த சாங்கியாயன முனிவரால் தபஸ் செய்து அழைத்து வரப்பட்ட காமாட்சி தேவியினுடைய கோவிலில் தபசா ஸ்வயம் உத்பூதா யத்ர ஏகாம்பரேஸ்வர பிரியா, தபசுனால உண்டானவள் இப்படிலாம் வரிசையா அத சொல்லி காஞ்சிபுர நகர நிர்மாணம் பண்ணான்னு இருக்கு. எஸ்யாம் வரதராஜாக்கியா சாநித்தியம் குருதே ஹரிஹி. இதை விட இந்த ஆனந்தகிரியத்துல விஷ்ணு காஞ்சி இவர் தான் நிர்மாணம் பண்ணார், சிவகாஞ்சி இவர் தான் நிர்மாணம் பண்ணார் அப்படிங்கிறதுல ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. அந்த இடத்துல ததா அர்த்த மண்டப சம்சோபி மணிமண்டப மண்டிதம் காரயாமாச சர்வஜ்ஞா. இந்த பதத்தை வச்சுருந்தா நான் சொல்லிட்டு இருக்கேன். காஞ்சிபுரத்தை இவர் சர்வஜரா சோபிச்சார் அப்படின்னு வெறுமனே இங்க மடத்தை நிறுவினாங்கிற பதம் போடல. ஏன் நான் அதை மெனக்கட்டி இங்க சொல்றேன்னு கேட்டா, இந்த சதுர்சு ஜிக்ஷு மடம் சம்ஸ்தாபிய அப்படின்னு பல இடங்களை குறிப்பிடுறார். உதாரணத்தை பாருங்க, ததாலயோபகண்டே திஷ்யேந்திரியாதி இந்திர குருஹோபமம் மடம் கோவர்தனம் நாம அப்படின்னு சொல்றார். கோவர்தன மடத்தை நிறுவினார்னு அங்க சொல்றார். காளிகாக்கியம் மடம் தத்ர அப்படின்னு காளிகாக்கிய மடத்தை சொல்றார். பதரி பாஷ்ய பிரணயன ஸ்தலீம் அங்கேயும் மடத்தை சொல்றார். இப்படி எல்லாத்தையும் மடத்தை சொல்றார். ஆனா இந்த இடத்த சொல்லும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, காரயாமாச சர்வஜ்ஞா அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறார். இவர் இன்னும் காஷ்மீரத்துக்கு போகல, சர்வஜ்ஞ பீடத்தை ஆரோபணம் பண்ண இவர் ஏறல. இன்னும் ஏறதுக்கு முன்னாடியே கிரந்தக்காரர் என்ன பண்றார், சர்வஜ்ஞ பதத்தை உபயோகப்படுத்துறார். அப்ப இவர் எங்க சர்வஜ்ஞ பீடாரோபணம் பண்ணிருக்க முடியும், காஞ்சியில பண்ணிருக்க முடியும்னு தெரியறது இந்த கிரந்தத்துல. ஆனந்தகிரியில ஸ்பஷ்டமா இருக்கு, சம்சயமே இல்லை, அங்க மட்டும்தான் இருக்கு ஆனந்தகிரியில. எனக்கு கொடுத்த இந்த புஸ்தகம்ங்கிறதுனால நான் இதை பிரகாரம் சொல்லி ஆகணும். ஏன்னா பரணிதரன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரந்தம்னு நிர்தேசம் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த கிரந்தத்துல இந்த விசேஷணத்தை வச்சு நமக்கு தெரிகிறது
சர்வஜகான்னு சொன்னதுனால இந்த இடத்துல அவர் சர்வஜனா இருக்காருன்னு முன்னாடியே தெரியுது. காஷ்மீரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நமக்கு இங்க சர்வஜ பதம் சொன்னதுனால இங்க சர்வஜ பீட்டாரோகம் இங்க இருக்குன்னு தெரிகிறது. இங்கேயும் ஸ்வயம் மடத்தை நிர்மாணம் பண்ணார் அப்படிங்கிறதாக அவருடைய சரித்திரம் இருக்கு. நான் ரொம்ப நேரத்தை எடுத்துட்டேன், ஆனா இது தேவையா இருக்கு, நீங்க புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலா சொல்றதுக்கு. அதனால இவருடைய திக்விஜயம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம், இங்க தோக்கவ யாரும் கிடையாது. அவருடைய வாதத்தினால ஜெயிச்சவா தான் எல்லாருமே. வாதத்தை தோத்திருந்தாலும் ஜீவனத்துல ஜெயிச்சவா. அவரால் நாமும் வெல்லப்பட வேண்டும், தோத்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதாக நான் பிரார்த்திச்சுண்டு இந்த ஒரு நல்ல நாள், உண்மையாவே ரொம்ப நல்ல நாள், பீட்டாரோகண நாளா இருக்கு இன்னைக்கு. ரொம்ப பாக்கியம். வாஸ்தவத்துல எனக்கு ஒரு பாக்கியம். இது 28ஆம் தேதி நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. எங்களுடைய குருநாதால் அவருடைய பிஸி ஷெட்யூல்னால என்னை கொஞ்சம் மாற்றி வச்சிருந்தார். அது எனக்கு ரொம்ப சௌகரியமாக எடுத்து அப்போ எந்த நிர்ணயமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த பீட்டாரோகண நிகழ்ச்சியில் நிர்ணயம் ஆச்சு. இப்பேற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பெரியவா எல்லாருக்கும், முக்கியமாக இந்த ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நான் அவருடைய தனி பேரை சொல்றதை விட, ஏன்னா அவர் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தின்னு இருக்கார். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அவருடைய பிஸி ஷெட்யூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா இடத்தையும் நீங்க பார்த்துருக்கேன். அதையும் முடிச்சுட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது அவருடைய உற்சாகத்தையும் எங்களை போன்றவாளை உற்சாகப்படுத்தணுங்கிற எண்ணமும் ரொம்ப தெரிகிறது. ரொம்ப சந்தோஷமான எனக்கு ஒரு விஷயம். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து இதுல என்னை பேச வச்சு இந்த கதையும் தெரிய வச்சதுக்காக எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதங்களையும், இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த எங்க குருநாதாலுக்கும் நான் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். க்ஷமாபனையும் கேட்டுக்கிறேன். நேரத்தை எடுத்துட்டு இருக்கேன், மன்னிக்கணும். திக்விஜயம் சொல்றது அவ்வளவு சுலபம். ஏதாவது அப்படியே நம்மளுடைய 50வது சரிவா வித்தியாசங்கள் அந்த வித்தியாசங்களுடைய சமஸ்தானம் அவருடைய காலமாக ஏதோ இப்போ பணியுடைய காலத்தில் முன்னாடி இருக்கிறார் முதல் காலத்தில் சோகங்கள்
எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே அப்படின்றதான ஒரு கிரந்தத்தை எடுத்து பல விஷயங்களை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு கிரந்தத்தை சொல்லணும்னு சொன்னாலும் எப்படி சொல்லி திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட பார்த்துக்கலாம் அது வீட்டிலே இருக்கிறதாலும் நாளைக்கு இந்த சங்கரவியம் வந்து இந்த நாளைக்கு அவருடைய எல்லா சங்கர விடயங்களிலும் விஷயங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வித்தியாசங்களாக பற்றி நமக்கு ஸ்ரீராம சர்மா குரு அவர் புரிஞ்சிக்கிறவாக அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரி வேறுதான் போதும். ஏன்னா நமக்கு எல்லாம் எழுதணும் ஒவ்வொரு பண்ணி ரொம்ப கஷ்டம். அவர்களுக்கு எந்த போகிறது நாளைக்கு அந்த மாதிரி பல வார்த்தைகள் இது பார்த்தோம்னா பல வார்த்தைகள் ரொம்ப ஒரு விஷயம் ஒரு 4 விஷயத்துல ஒரு தடவை ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அது மறக்கவே மாட்டாது. எல்லா சங்கரையும் மாறுபட்ட சங்கரையும் போவார் எப்படி நாளைக்கு சங்கர ஜெயந்தி, நாளைக்கு மேகாசன முடியும், நாளைக்கு சங்கர ஜெயந்தி இந்த பாராயணம் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரெண்டு பேருமே நிஜமா எல்லாரும் மனதோடு